ஆரம்பமாகின்றது மருத்துவர் நேரம். டாக்டர் பெனிட்டா ஸ்டீஃபன் அவர்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து வாருங்க டாக்டர். வணக்கம். வணக்கம். வணக்கம் பாணி. வணக்கம். வணக்கம் மன்னிப்பை எல்லோருக்கும். வேண்டிக் கொள்கின்றோம், சற்று தாமதித்து விட்டது. வாருங்கள். இன்றைக்கு எடுத்து இந்த தலையங்கம் வந்து நடுக்கம். நடுக்கம்னு சொன்னா நாங்கள் கண்டிருக்கோம் எல்லாரும். கை நடுங்கும் சில பேருக்கு, சில பேருக்கு தலை நடுங்கும், சில பேருக்கு உதடு நடுங்கும், சில பேருக்கு சத்தம் அதை கேட்கல நடுக்கத்தோட கதைப்பினம், அல்லது கால் நடுக்கம் நடக்கல அப்படி நடுக்கம். அப்ப ஆயிர நாங்கள் காண்றோம் நடுக்கமான நடுக்கம்னு சொன்னா சாதாரணமாக 50-60 வயதுக்கு பிறகு இருக்கிறார்கள் தான் நடுக்கம். ஆனா இப்ப 40 வயதுல இருந்து நடுக்கம் வருது. எல்லாம் ஒரே வருத்தம் இல்லை. அப்ப நடுக்கம் நாங்கள் ஒரு ஆளை பார்த்த உடனே யோசிக்க இது ஒரு அடையாளம் காப்பி. இந்த ஆளு தெரியுமோ இல்ல தெரிய தலை நடக்கிறாள் கை நடு அப்படி ஒரு வசனம் சொல்லிதான் நாளை காட்டுறது. அந்த ஆள் அடையாளம் காண பண்றது, அடையாளம் காட்டுறது, தலையை ஆட்டுறது அல்லது கண் ஆட்டுறது சொல்லி. சரி, அப்ப அந்த நடுக்கத்துக்கு இந்த காரணங்களை பார்ப்போம். நடுக்கத்துல நாங்க எங்கட இதுல 2 வகையா பிரிக்கும். ஒன்று, நாங்கள் சும்மா இருக்கேங்க, ஒரு வேலையும் இல்லாமல் சும்மா கதிரையிலே இருக்கிறோம். அப்ப படுத்திருக்கேக்க தெரியாதானே, ஒருவருக்கு நடுங்கிறதா தெரியல. அப்படியே இருக்கேக்கல அல்லது என்ன இருக்குன்னு சொன்ன, அப்ப ரெஸ்டிங் ட்ரெமான்னு சொல்றது. அப்ப ட்ரெமா இங்கிலீஷ்ல ட்ரெமான்னு சொல்றது நடுக்கம். ரெஸ்டிங் ட்ரெமாண்டா சும்மா கதிரையில குத்தி கொண்டிருக்கேக்கல நாங்கள் என்ன ஆட்டம் கையாடி கொண்டிருக்கோம், எல்லாடிக்கு இப்படி 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 இருக்கோம், எல்லாடி இப்படி 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 இருக்கும். அப்ப ரெஸ்டிங் ட்ரெமோ கொண்டு மற்றது ஆக்ஷன் ட்ரெமோ. ஆக்ஷன் ட்ரெமோட நாங்கள் இது ஒரு வேலை செய்ய ஒரு ஆள் ஒரு வேலை செய்யக்கல, எழுதைக்கல, தலை செய்யக்கல, மோங்கலை வைக்கல, சப்பாத்துக்கு ஷூ லேஸ் கட்டேக்கல அல்லது கட்டேக்கல நடக்கும். அப்ப எங்க நடுக்கம், கையில நடுக்கம் இருக்கு. சாதாரணமா நாங்க நோட் பண்றது தேர்தல முகத்துல இருக்கும், தலையில இருக்கும், கழுத்து உதடுல கையில இருக்கும். ஆனா நாங்கள் நோட் பண்றது கையை பார்த்துதான் நடுக்கம் கதைக்கிறோம். தலைய கூட கூட ஆசையத்துவங்க தெரியத்துவங்க இது அந்த இது. அப்ப கையை பார்த்துட்டு அப்ப ரெஸ்டிங் ட்ரெமோ, அதாவது நாங்கள் ஒரு ஆள் ஒரு இருக்கிறாங்க. அந்த அப்படி ரெஸ்டிங் ட்ரெமோ வந்து 60 வயதுக்கு கூடிய, சாதாரண 50 வயது இப்ப கொஞ்சம் வெள்ளண்ட வயது, ஆனா கூடியது 70% 60 வயதுக்கு கூடிய ஆட்கள் தான் இருக்கிறது. இப்ப ரெஸ்டிங்னு சொன்னா ஒன்று சொல்ல இப்படி என்ன செய்யறோம்னு சொன்னா என்னத்தையும் உருட்டி கொண்டு இருக்கிற மாதிரி 2 பெரிய விரலும் இப்படி இப்படி செய்து கொண்டிருக்கணும், இல்லாட்டி இப்படி 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 ஆடிக்கொண்டிருக்கணும், ஒரு இது ஆடிக்கொண்டிருக்கணும். அப்ப ரெஸ்டிங் டைமோ நீங்கள் கேள்விப்பட்ட நாங்கள் யாரை யோசிக்கிறோம், பார்க்கின்சன்ஸ். உங்களுக்கு பார்க்கின்சன்ஸ் ஏன்னா அந்த பிசிஷியன் பார்க்கின்சன் முதல் டிஸ்கிரைப் பண்ணபடியால் அதுக்கு பிறகு அவற்ற பேர்லாம் அந்த ஆட்டம் அந்த நடுக்கத்துக்கு பேர் கொடுத்துருக்கு. அப்ப பார்க்கின்சன்ஸ் அந்த ஒன்று மெயின்லி ரெஸ்டிங் ட்ரெமோ. அப்ப சாதாரணமா ரெஸ்டிங் ட்ரெமோ இருக்காது 60 வயதுக்கு பிறகு கை நாங்க சொல்றது பில் ரோலிங், ஒரு சிவமாலையை கையில வச்சுட்டு வருது, ஒரு போலையை வச்சுட்டு இப்படி இப்படி ஆட்டுற மாதிரி எல்லாடிக்கு கை இப்படி இப்படி ஆசிலேட் பண்ணிக்கணும், இப்படி இப்படி ஆட்டு செய்து கொண்டிருக்கணும். ஏதும் ஒன்று இப்படி 2 கையிலேயும் ஒரு கை, சாதாரணமா ஒரு கை கூட மற்ற கை குறைய. ஆனா ஒரு இடத்துல ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்க போய்க்கல, ஒரு கிளாஸை கொடுக்க அல்லது ஒரு எழுத போய்க்கல அந்த நடுக்கம் குறை. அப்ப எது நான் இப்ப ஒரு புத்தகத்தை எடுக்க போறோம்னு சொன்னா, கையை ஒரு எடுக்க போறோம்னா அந்த எடுக்கிற நேரம் குறை வேந்து அப்ப அதுக்கும் மற்றது ஆக்ஷன் ட்ரெமோஸ் வந்து கூடுறதும் இருக்கு. அப்ப இந்த இது நாங்க பார்க்கின்சன்ஸ் டிசீசஸ்ல காமனா நான் ஏன்னு சொன்னா அந்த ட்ரெமோஸ் நாங்கள் யோசிக்கிறது. அப்ப இவருக்கு பார்க்கின்சன்ஸ் இருக்கோ அது ட்ரீட் பண்ண வேணும். அப்ப இருக்கேக்குல 2 கை 2 மாடிக்கொண்டிருக்கும், சுத்தி கொண்டிருக்கும், அல்லது இப்படியான ஆட்டம் இராது. இப்படியான ஆட்டம் இராது, இப்படியான ஆட்டம் இல்லை, இப்படி சொல்லி இப்படி இருக்க ஆட்டம் தான் இருக்கும் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ். அதோட
கொஞ்ச நாள் நாள் போக போக இந்த நடுக்கம் இந்த கழுத்து அல்லது உதட்டில என்ன ஸ்லோவா போ கதைக்கிறது சத்தமும் குறைஞ்சு கதைக்கிறதும் சரியான ஸ்லோவா. அப்ப கேட்கறது மறுமொழி சொல்றது முதல் எவ்வளவு கொஞ்சம் சரியான இதோட ஓடி திரிஞ்சு முஸ்பாத்தியா கதைச்சு எல்லாத்துலயும் எனர்ஜெட்டியா இருந்தவர் இப்ப எல்லாம் குறைஞ்சு தாங்களே சொல்லுவேன்னா இப்போ கொஞ்சம் டாக்டர் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் ஸ்லோவா என்ன தெரியலன்னு சொல்லி. அப்ப அதோட குனிய தொங்குவேன், தோல் குனிஞ்சு அப்படி வளைஞ்சு வளைய தோங்குற மாதிரி வளைஞ்சு குனிஞ்சு பண்ற கால் நடக்க கொஞ்சம் கொஞ்சமா அப்ப எட்டி நடக்கிறத குறைஞ்சு இப்ப அடி ஒரு அரை அடிய தள்ளி காலை இழுத்துக்கிட்டு நடக்கிற மாதிரி விளக்கும். அப்ப கால் நடக்க ஸ்லோ ஸ்டெப்ஸ், காலை டிராக் பண்ணி இழுத்துக்கொண்டு நடக்கிறது உண்டு. அதோட முன்னு குறிஞ்சு போய் உள்ள போறோமா. அப்ப பேலன்ஸ் குறைஞ்சு போறது. அப்படி தள்ளி போனா படம் ஒரு ஷார்ட் ஸ்டெப்ஸ் ஃபாஸ்டா போய் அங்க எங்கேயும் பிடிச்சிக்கொண்டு நிக்க வேண்டி வரும், கஷ்டம். அதோட தேம் அவைன்னு சொல்லி ரிஜிடா இறுக்கமா போதும். சரி, அப்ப நடுக்கம் சும்மா இருக்கீங்கள நாங்கள் ஆள் இருக்கீங்கள நடுங்கி கொண்டிருக்கோம். ஆனா கையை பிடிச்சிங்க வேறுங்கன்னு சொன்னா இந்த நாங்கள் சொல்றது கிளாஸ் இந்த கத்தி மடக்கிற கத்தி இருக்குதானே, இந்த சின்ன விரல படம் அவைக்க இறுக்கமா அந்த மாதிரி இப்ப எப்படி பிரிக்க போனா இறுக்கமா இருக்கும். விட்டு 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 படக்கண்டு விட்டு எடுக்கிறாள். அப்ப நாங்க இவ்வளவு கேட்க கொஞ்சம் கொஞ்சம் விட்டு 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 தான் கையை போட்டோம். அப்படி மசில் ரிஜிடிட்டி வரும். இந்த இது நடக்கிறது முதல் இந்த வருத்தம் தோங்க முதல் பார்க்கின்சன்ஸ் வந்தா தெரியும், வேற 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 ப்ரோக்ரஸ் பண்ணிட்டு போகும். நடக்கிறது கஷ்டம் இந்த இது. ஆனா வேலை செய்யல அந்த ஆட்டம் கொஞ்சம் குறைஞ்சாலும் முகத்துல இருக்கிற எக்ஸ்பிரஷன் முந்தி சிரிச்சு கதைச்சு ஆக்களோட கதைக்கிறது இல்லாம இப்ப முகத்துல ஒரு விதமான என்ன இல்லையான் இது மாதிரி ஒரு விதமான இதுவும் இல்ல, சும்மா ஒரு பிளாஸ்டிக் இது போட்ட மாதிரி ஓம் இதுன்னு சொல்லி கண் பட்டி முழிக்காய், கண்ணப்படி திறந்தபடி ஓம் அப்படி இதுன்னு சொல்லி. அப்ப கண் பட்டுறது குறையுது, முகத்துல இருக்கிற எக்ஸ்பிரஷன்ஸும் இந்த வசீகரமானது போயிட்டு ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் ஆகுது. சத்தமும் குறைஞ்சு கூட்டலாம ஒரு மோனோட்டோனஸ் ஒரே லெவல்ல சத்தம் பிறகு ஸ்லோவா போய் கொண்டிருக்கோம். இப்படி துவங்க முதல் இந்த நடுக்கம் கொஞ்சம் துவங்க முதல் அதுக்கு 3-4 வருஷத்துக்கு முதலே இப்படியா ஆக்களுக்கு பார்க்கின்சன்ஸ் வர்ற ஆக்களுக்கு என்னது பெருமைன்னு சொன்னா மூக்கு மனம் குறையுது. சாதாரணமா குசுலில சாப்பாடு செய்யல இந்த இந்த இது நல்ல வாசமா இருக்கு, இந்த சமையல் நல்லா இருக்கிறது, தோட்டத்துக்கு இந்த பூக்கள் வாசம். இப்ப கோவிட் வந்த பிறகு ஆக்களுக்கு மனம் குறைஞ்ச மாதிரி. அது கோவிட் வந்த ஆக்களுக்கு தானே, இது கோவிட் இல்லாத வயது போனால மனம் போயிடும் முதலாவது. ரெண்டாவது கான்ஸ்டிபேஷன், மெலச்சிக்கல் ரெண்டாவது. மற்றது நித்திரைக்கு போயில நித்திரை மெட்டாக்கள் போல நித்திரை முந்தி சாதாரணமா நித்திரை கொண்டு எழும்பினார்கள். இப்ப நித்திரையில உளர்றது இருந்தால் கதைக்கிறோம் சொல்றது, கையை தூக்கி அடிக்கிறது அல்லது காலத்துக்கு எழும்புறது, திருப்பி கதைக்கிறது, ஒரு அலல்ற மாதிரி பெண்களை போட்டு போவோம்னு சொல்றது, இல்லாட்டி என்னன்னு சொல்லி தட்டி கொண்டு இருக்கிற என்னன்னு சொல்லி அதோட ஹெலுசினேஷன்ஸ் வேற வந்துட்டு போன மாதிரி இருக்கு. அதுல நான் இதுல இது கொண்டு போனது அப்படி மனத்துல ஒரு வித்தியாசமான ஒரு யோசனை அது துவங்கித்தான் பெயர்ந்து நடுக்கம் வந்து நடுக்கம் பெயர்ந்து கொண்டு பார்க்கின்சன்ஸ் கூட்டிக்கொண்டு போ. அப்ப அதுக்கு அது என்ன நடக்குன்னு சொன்னா மூளையில இந்த கிழங்கள் இல்ல ஒவ்வொரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் சொல்லி இந்த எங்களுக்கு இந்த ஒவ்வொரு மூளையில இருக்கிற நரம்புகள் ஒன்று கனெக்ட் பண்றதுக்கு
டோபமீன் என்று சொல்லி ஒரு சுரக்கிற ஒரு இந்த இருக்கு, அந்த சப்ஸ்டன்ஸ் குறை. அது குறைஞ்சபடியா இந்த நியூரான்ஸோ அந்த நரம்பு கிளங்கள் வந்து ஒன்றோடு ஒன்று கனெக்ட் பண்றது குறையத்துவாங்க, அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் குறைஞ்சொண்டு போகும். அப்ப இந்த நடுக்கம் இருக்கிற ஆக்களுக்கு, அப்ப வேற மருந்துகள் இருக்கிற ஆக்களுக்கு கணக்க குடிக்கிற ஆக்களுக்கு தெரிஞ்சானே அளவனுக்காமல் குடிச்சு போட்டு கொஞ்ச நாளாக நின்றா நடந்து கொண்டு இருப்பினா, அல்லது டயபெட்டிக்ஸுக்கு சீனி குறைஞ்சா நடங்கி கொண்டு இருப்பினோம். அப்ப இவையில் இந்த பார்க்கின்சன்ஸ் இருக்கிற ஆக்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்னென்று கண்டுபிடிக்கிறார். மற்ற சில பேர் டயபெட்டிஸ் தான் தெரியும், டயபெட்டிஸ் இருக்குது வேற ஒன்றும் நடக்கும். அப்போ அப்படி இல்லை, இந்த போல் வேறன்னு சொன்னா சாதாரணமா ஒரு காமன் டெஸ்ட் ஒன்று செய்யறது. இப்ப நாங்கள் நான் முன்னு ஆடுறோம், முன்னுக்கு போட்டு முன்னோட நாங்கள் கை முன்னுக்கு விரல் வேற மோத்த வேண்டா கண்ணை சிமிட்டுவோம். ஆனால் இப்போ மேலே இப்படி வச்சு இப்படி தட்டி கொண்டு இருந்தோம்டா ஒவ்வொரு ஆள் நாங்கள் இந்த முகத்தில் இப்படி தட்டி கொண்டு இருந்தோம்டா நாங்கள் கண்ணை வெட்டி கொண்டு கொஞ்சம் பிறகு வெட்ட மாட்டோம். விளக்குதோ? இந்த இது ஒவ்வொரு முறை இந்த தட்ட முதல் துவக்கத்துல 2-3 தடவை சேர்த்துக்கோ, அது பிறகு எவ்வளவு தட்டினாலும் கண் திறந்தோம். ஆனா பார்க்கின்சன்ஸ் இருந்து இந்த நடுக்கம் இருக்கிற ஆளுக்கு எவ்வளவு தரம் தட்டினாலும் ஒவ்வொரு தட்டவும் கண் முடிக்கணும், கண் மூடி துறப்பிடும், கண் வட்டி எடுக்கும். அப்ப அந்த ட்ரெமோ, அந்த கண் பட்டுற ட்ரெமோ இருக்கும். அப்ப அப்படி நிக்க விரல் துவங்கினா தெரியும் இது பார்க்கின்சன்ஸ் டிசீசன்ஸ். அப்ப நடக்கம் இருக்குது, ஸ்லோவா இருக்கணும், கான்ஸ்டிபேஷன் இருக்குது, நடக்கல ரிஜிடா, விரல் கைகள் எல்லாம் ரிஜிடா இருக்குது, கதைக்க குறைவு. ஆனா என்னத்துக்கு நான் இதை சொல்றேன்னு சொன்னா, இந்த இதுக்கு மருந்துகள் எடுத்து நிப்பாட்ட வேண்டும் என்றால் காலம் போக பார்க்கின்சன்ஸ் டிமென்ஷியா அடுத்த கட்டம் அதுல போகும். விளங்குதோ? அலறது கதைக்கிறது என்னன்னு தெரியாது, விளங்குதோ? அப்படியானதுலேயும் போகிறதுக்கு இடம் உண்டு. ஆனபடியா இதுக்கு ட்ரீட்மெண்ட். அப்ப மீத்தைல் டோபா கொடுப்பினம், ட்ரீட்மெண்ட்டை குறைத்து இந்த அசைவுகளை ட்ரெமோஸை குறைப்பினம். அப்படி அதோட பிசியோதெரப்பி எக்ஸசைசஸ் அதெல்லாம் கொடுத்து அதுக்கு பிறகு அப்படி இல்லாட்டிக்கு டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் சொல்லி வெளியால இருந்து எம்ஆர்ஐ மாதிரி மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இந்த கொடுத்து பிரெயினை ஸ்டிமுலேட் பண்றது, அல்லது உள்ளுக்குள்ள இந்த பேஸ் மேக்கர் நாங்க ஹார்ட்டுக்கு வைப்போமே, ஹார்ட்டுக்கு வைக்கிற வெளியால பேஸ் மேக்கர் வச்சு ஹார்ட்டுக்கு வைக்கிறோம் தான், ஹார்ட் அடிச்சு கொடுத்துருவோம். அது மாதிரி இங்கே இதுக்கும் பேஸ் மேக்கர் மாதிரி இருக்குது. டிபி இங்க இதுல வச்சு அதுல இருந்து ஒரு வயர் பிரெயினுக்கு அனுப்பி வச்சு விடுறது, அது ஸ்டிமுலேட் பண்ண இந்த பார்க்கின்சன்ஸும் குறைஞ்சு வர நடுக்கம் எல்லாம் குறைக்கும். அப்ப அதுதான் அது வந்து இது ரெஸ்ட்ரிங் ட்ரெமோன்னு சொல்றது. நடுக்கம் ஒரு சாதாரணமா ஒரு ஆள் இருக்கேக்கல கை அடக்கி கொட்டுறது, தலையாடி கொட்டுறதும் அப்படி அதுதான் சொல்றோம் ரெஸ்ட்ரிங் ட்ரெமோ. 99% பார்க்கின்சன்ஸ். ஆக்ஷன் ட்ரெமோன்னு சொல்றது, ஆக்ஷன் ட்ரெமோன்னு சொல்றது மெட்டதுன்னு சொன்னா வேலை செய்யல, சாதாரணமாக இருக்கேக்கல நடுக்கம் இல்லை. அப்ப பார்க்கின்சன்ஸுக்கு சும்மா இருக்கேக்கல நடுக்கம், இது நடுக்கம் இல்லை. ஆனா வயது குறைவு, 40 வயது 45 வயது துவக்கம். என்னன்னு சொன்னா இத போல கை இதான் இந்த நடுக்கம் தான் இருக்கு கொஞ்சம். ஆனால் ஒரு பெண்ணை எடுத்து இப்ப நான் ஒரு பெண்ணை எடுத்து எழுதுனா கிட்ட வந்து எழுதுனோன்னா எழுதலாம். அப்ப ஆக்ஷன் ட்ரெமோ சும்மா இருக்கேக்கல இந்த பார்க்கின்சன்ஸ்ல என்ன செய்ய எடுக்க தோங்கினா, ஒரு கிளாஸை குடிக்க தோங்கினா இந்த நடுக்கம் குறையும், இது கூடும். இந்த வயது குறைஞ்சாக்கு வாரது சொல்றது ஆக்ஷன் ட்ரெமோன்னு சொல்றது. சென்ட்ரல் ட்ரெமோ இல்லாட்டிக்கு எசென்சியல் ட்ரெமோன்னு இங்கிலீஷ்ல சொல்றது, தமிழ்ல எசென்சியல் ட்ரெமோ. என்ன நடக்குதுன்னு சொன்னா 40 வயசுல இருந்தா போல நோட் பண்ணா எனக்கு நடுக்கம் தோணும், கொஞ்சம் நடுக்கமா இருக்கு. ஆனா பெண்ணை எடுக்க தோங்கினோன்னா கீரை தோங்கினது எழுதலாம், பெரிய குறுக்கு பெருசா ஆட்டம் கூடும், எழுதலாம். ஷூலேஸ் கிட்ட வந்து வேலை செய்ய எடுக்கலாம். அப்ப நாங்கள் அந்த ஆக்ஷன் ட்ரெமோஸை குறைக்கிறதுக்கு என்ன செய்யறதுன்னு சொன்னா அந்த இது அந்த ஒரே ஒரு ட்ரெமோ, எசென்சியல் ட்ரெமோன்னு அதை சொல்றது. அது வந்து குடும்பங்கள்ல சந்ததியல்ல இருக்கு. 50%
தாயின்யோ தாப்பன் வீதத்துல யாரும் ஒரு ஆளுக்கு இருந்தா பிள்ளைகளுக்கு வர்றதுக்கு இடம் உண்டு. 40 வயதுல 40 வந்து அதே அளவுல இருக்கும். பேருந்து 60 பேருக்குள்ள கொஞ்சம் கூடிக்கொண்டு போகும். அப்ப 40லேருந்து 60 மட்டும் எதுவும் சொல்லிக்கிட்டே இருக்கும். என்னன்னு சொன்னா அரைவாசி பேரும் பாக்கெட்டுக்குள்ள ஹை வச்சு விட்டுறது வெக்கம். அது நடக்கிறது ஆஃபீஸில் செய்யல. 40 பேர் வேலை செய்யறாங்க ஆஃபீஸில். இன்னும் எடுக்க துவங்கினோன்னு நடந்தது என்ன சொன்னா என்ன ட்ரீட்மெண்ட் இந்த ஒன்றுக்கு மாத்திரம் எசென்ஷியல் சென்ட்ரல் ட்ரெமான்னு சொல்றது. எசென்ஷியல் ட்ரெமாவுக்கு ஒரே ஒரு இந்த ஹெல்ப் பண்றது ஒரு கிளாஸ் வைன், எல்லாத்தையும் ஒரு ட்ராம் விஸ்கி எது கொண்டவோ ஒரு ட்ரிங்க் எடுக்க ஒரு 4 ஹவர்ஸ்க்கு நடக்கணும். அதே ஒரே ஒரு இந்த நடுக்கம் இந்த இருக்கு ஆக்களுக்கு இருக்குது. இந்த நடுக்கத்தை நிப்பாட்டுறதுக்கு ட்ரிங்க்ஸ். அப்ப வெளியாரு எப்ப பார்த்தாலும் ட்ரிங்க் எடுத்தா அது பேருந்து அதை குடியாடுறதுக்கு கொடுக்குற வருத்தம் வேற வருத்தம். ஆனா இது எடுக்கிறது அந்த அந்த இப்போ ஒரு பார்ட்டிக்கு போகணும், எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பீச் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் வேண்டா எடுத்தா இல்லை என்னென்று இது நிப்பாட்டுன்னு தெரியா. ஆனா ட்ரிங்க்ஸ் நிப்பாட்டு. இந்த நடுக்கம் எழுதேக்களை செய்யலாத எதுவும் செய்யல பெருசா தொட்டு இந்த ஒரு புத்தகத்தை எடுத்து என்னத்தையும் எழுதுங்கோண்டு இப்ப எடுத்து எழுதுங்கோன்னு சொன்னா இந்த சாதாரணமா எடுக்க ஒன்றும் இல்லை. கிட்ட வந்து இப்ப கொண்டு எழுதுட்டோங்கன்னா அது பிறகு எழுதல அதை எட்ட போயிடும். குழந்ததோ நாங்க பார்க்கின்சன்ஸத்துல இப்படி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். பெண்ணை கொடுத்தோன்னு குறைஞ்சு வந்து எழுத்து சின்ன வேற இது பெருசா வேற. பெருசா வந்தோன்னு என்ன நடக்கும்? பேங்க் செக்ஸ் முழுக்க திருப்பி ரிட்டர்ன் பண்ண, எழுத்துறது முழுக்க திருப்பி வேற. அப்ப அந்த இது கேரக்டர் இருக்கு. அந்த இது எசென்ஷியல் ட்ரெமாஸ். அப்ப அது ஒரு ஆக்ஷன் ட்ரெமா. மற்றது வந்து இந்த மூளை. நாங்க மூளைய பெருமூளை செரிபலம், பெரிய மூளை சின்ன மூளைன்னு சொல்றது செரிபலம், பின்பக்கத்துல இருக்கிற மூளை. அது வந்து எங்களை ஃபர்ஸ்ட் நாங்கள் நடக்கிறதுக்கு நேரம் நிற்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். அதிலே எதுவும் ஒரு வருத்தம் வந்தால் எந்த ஒரு இது வந்தா ஒரு கழிவுப் பொருட்கள் போகாமல் இருந்து இருக்கிற நரம்புகள் இருக்கிற கிழங்குகளை பழுதாக்கி சொல்லி செரிபெல டிசீஸ் வந்தால் இதே மாதிரி திருப்பி ஆட்டம் சும்மா இல்லை வேலை. அப்ப நாங்க அது என்ன மாதிரின்னு சொன்னா இப்ப நாங்கள் அதுவும் இதே மாதிரி ஆக்ஷன் ஃப்ரேமோ. ஆனா வயது கூடிய நாட்களுக்கு வேணும். இவியல் மாதிரி இல்லை. விஸ்கி பிராண்டியை குடிச்சு நிப்பாட்டேலாம் விளங்குதோ. இது மூளையில இருக்கிறது. இது வந்து என்ன மாதிரி நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் சொன்னா இப்ப எதையும் ஒரு இதை பிடிச்சோன்னு இதை தொடுங்கோ என்று சொல்லி அது நாங்க டெக்ஸ்ட் பண்றது அது வந்து இதே மாதிரி காட்டுது. ஆனா இந்த மெட்டால் சரியா செய்தோன்னு வரையும் ஆட்டத்தை தவிர ஆனா சரி பெலம் அத சிறு மூளையில இருந்து கரைச்சல் வந்தா ஒரு வேலை பிடிச்சோன்னு தொடுங்கோன்னு சொன்னா இங்கேருந்து எடுக்க சரியா கொண்டு வரையணும். இங்க வந்தோன்னு தொடையலாம், இங்க வந்து தொடையலாம். அதுவே இந்த மூக்க தொடுங்கோண்டா இங்க இப்படிப்பட்டு பார்த்தோம். மூக்குக்கு இங்கேயும் தலையை எப்ப பார்த்தாலும் எஸ் நோ இப்படி தலையை ஆடிக்கொண்டிருக்கோம். விளங்குதோ? அப்படி செரிபெல அந்த இது இருக்கு. அப்ப நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னா இந்த டெஸ்ட் எடுக்கிறது டச் த நோஸ், ஒரு ஃபிங்கர் நோஸ் டெஸ்ட் சொல்றது. விரல் தொடுங்கோ மூக்க தொடுங்கோ. அப்ப சாதாரணமா நாங்க தொடைக்குள்ள திருப்பி தொட்டோம். மெட்டாக்கள் இப்படியான வருத்தமாக்கள் எடுத்துக்கொண்டு கிட்ட வரைக்கல, தூரத்துல இருந்து இல்லை கிட்ட வரைக்கல இஞ்ச தொடையலாம். அப்ப இஞ்ச தொடையலாம். அது பேருந்து இங்க இருந்து மூக்கு கொண்டு போங்கோண்டா இது தொடையலாம். இதுக்கும் இதே மாதிரி மெனோவியாதி இருக்கிறார்கள். மெனோவியாதி இருக்கிறார்களுக்கும் இந்த நடுக்கம் இருக்கு. மெனோவியாதி ஸ்ட்ரெஸ் சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறார்கள் மெட்டதெல்லாம் இதே மாதிரி தான் நடுக்கம். ஐயோ எனக்கு பயமா இருக்கு, எனக்கு நடந்தது, எனக்கு உடம்பெல்லாம் நடந்தது, எனக்கு ஒன்றும் செய்யலாதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கொண்டு போயிடலாம் இல்லைன்னு சொல்ல. அப்ப அவைகளுக்கு நாங்கள் என்ன மாதிரி அதை பிரிக்கிறதுன்னு சொன்னா இந்த மூளையில கோளாறு இருக்கிற ஆக்களுக்கும் மெனோவியாதியில இருக்கிற கோளாறு சொல்ல இதே டெஸ்ட்டை கொடுத்தா இப்ப இதை தொடுங்கன்னு சொன்னா இப்ப ஆடியா எனக்கு பயமா இருக்கு தொடுங்க இதை. அப்ப இதை செய்ய இயலாதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கத்தை டிஸ்ட்ராக்ட் பண்ண இங்க வேறங்கோ இந்த இதை வச்சுக்கொண்டு இதை நீங்கள் இப்படி தொட்டு கொண்டுருங்கன்னு சொன்னா ஒரு கையா சொல்ல மற்ற கை தண்டை பாடல குறைஞ்சு கொண்டு போவோம். இதுல கான்சன்ட்ரேட் விளங்குதோ?
அப்ப ஒரு ரெண்டும் நிப்பாட்டாமல் அப்ப ஒன்றை டிஸ்ட்ராக்ட் பண்ணோன்னா அந்த இது அப்படி அப்படியா மனோவியாதியால வார ட்ரெமோஸ் திருப்பியும் இதே மாதிரி தான் ரெண்டும். ஆனா ஒரு கை கூட வரும் மற்றது பார்க்க. அவைகளுக்கு தியானம், மெடிடேஷன் கிளாஸஸ், இந்த இதுகளோட ஆன்டிசைக்கியாட்ரிக் ட்ராப்ஸோ டேப்லெட்ஸ் அதெல்லாம் கொடுக்க வேண்டுவேன். அப்ப இது வந்து செரிப்ரல் ட்ரெமோஸும் சைக்கியாட்ரிக் ட்ரெமோஸும் இருக்கும். காமனா இப்ப வாரதுங்கள்டா தேவையில்லாத மருந்துகள் எடுக்கிறோம். தேவையில்லாதுன்னு சொன்னா டாக்டர்ஸ் எழுதுவாரு. சில நேரம் ரெண்டு மருந்துகளுக்கு இன்டராக்ஷன் நடக்கும். சில நேரம் நாங்கள் போய் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ஒரு முறை தந்த பிரிஸ்கிரிப்ஷன் திருப்பி 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 எடுக்கிறது. என்னத்துக்கு? மெனோவியாதிக்கு எடுக்கிறது, நித்திரைக்கு எடுக்கிறது, அஜீரணம், சமீபாடு இல்லைன்னு சொல்லி திருப்பி கொண்டா அதில் வாரது அந்த மருந்துகளால வருது நடக்கும். ஆனபடியால் போய் ஒரு டாக்டர் ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் தந்தா ஒரு 3 மாதத்துக்கோ 2 மாதம் தான் அடுத்த முறைக்கு கேட்டு எடுப்போம். ஒரு பிரிஸ்கிரிப்ஷனை வச்சுட்டு அவர்கிட்ட எங்க போறது திருப்பி 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 போய் கிட்ட இருக்கிற ஃபார்மசியில கொண்டு வராதுன்னா இந்த சாதாரணமா இந்த சமீபாடு இல்லாத இருக்க மருந்து வேற. அப்படி தேவையில்லாமல் மருந்துகள் எடுத்து அதால நடுக்கங்கள் வரும். அது நடக்கும். இதை விட நாங்கள் சொன்ன மாதிரி சில வருத்தங்கள் ஒன்று தைராய்டு. தைராய்டு அதாவது கலையில மாதிரி இருந்தால் ஹைப்பர் தைராய்டு. தைராய்டு இந்த இதுல இருந்து கூட சுரப்பை வந்து சுரந்தா டிஎஸ்ஹெச் அதில் வந்தால் நாங்கள் டயக்னோஸ் பண்றது தைராய்டு கண் விஞ்சோட கை ரெண்டு நடுங்கி கொண்டு இருக்கும். இப்படி நீட்டுக்கு நாங்கள் என்ன செய்யணும், கையை நீட்டி பிடிச்சி தூர பேருங்கன்னு சொல்லி வந்தா கை தண்டை வாழ அடி ஆடத்துவம். அப்படி ஆடத்துவங்கிறது ஒன்று தைராய்டு. மற்றது டயபிட்டிஸ்ல சீனி குறைஞ்சாங்க, ஹைப்போகிளைசிங் இதுல வரும் ரெண்டு இது. மற்றது இந்த மருந்துகள் சில மருந்துகள் எடுக்கிறதால நடக்கங்கள் வரும். அதுகளை நாங்கள் நிப்பாட்ட அதில் அறிஞ்சு வரோம். கூட வருத்தம் இருக்கிறாங்க. இப்ப இதை விட சொல்றது ஃபிளப்பிங், அதாவது பறவைன்ற செட்டை அடிக்கிற மாதிரி. என்ன மாதிரின்னு சொன்னா இப்படி பிடிக்கும்னு சொன்னா இருந்தாப்ப அப்படி 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 என்ன அப்படி நாங்கள் டாக்டர் சொல்றது ஏன் இப்படி பார்த்து கொண்டிருக்க அப்படி 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 கை அடிக்கும். லிவர் ஈரல் பெருகி ஈரல் ப்ராப்ளம்ஸ் இருந்தா சிறுநீரம் பழுதா போய் அதுல வாரதால் அதுல வட்டி கால ஃபிளப்பிங் ட்ரைமோ ஃபிளப் பண்றோம். அப்ப சும்மா அப்படி பிடிச்சு கொண்டிருக்க தண்டை வாடல விடும். அப்ப அது கடைசி வருத்தம் கூட வேற அப்ப அப்படியானதெல்லாம். அப்ப நடுக்கத்துக்கு ட்ரீட்மெண்ட் வந்து இதை விட எக்ஸ்ட்ராவா இதை நான் சொல்றது கோப்பி கிணக்க கோப்பி குடிக்கிறார். கிணக்கு போத பொருளும் இந்த இது மதுபானம் இறந்துறாக்கள் அது தெரிந்து எனக்கு குடிச்சு போட்டு ஒரு கதுப்பை நடக்க தோணி வித்ட்ராவல் அது வந்து நான் குடிச்சு போட்டு எடுத்து பழகி போட்டு போய் இந்தாப்புல எடுக்கலான்னு போனா நடுக்கத்தோடு வேணும். அப்படி ஆல்கஹால் வித்ட்ராவல்ஸும் வேணும். அந்த அதுல அது தெரியும், அந்த காசஸை தெரிஞ்சு அதில் நிப்பாட்டுவோம். ஏன்னா அதுகளால வேற ப்ராப்ளம் வேணும். ஸோ பார்க்கின்சனிசம் ஒன்று ட்ரீட்மெண்ட்டுக்கு அதுதான் திருப்பின்னு சொல்லா என்ன அது அந்த இதுக்கு நீங்கள் இது சும்மா நடக்கணும்னு சொன்னா வேற 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 கூட்டிக்கணும். அதுக்கு இப்ப முந்தினதை விட எவ்வளவோ தரமான மருந்துகள் வந்த ட்ரீட்மெண்ட் வந்துடும். முந்தி கொடுக்கறது டோபமின் மீத்தால் டோபா கொடுத்துட்டு பிசியோதெரப்பி தான். இப்போ பிரெயின் ஸ்டிமுலேஷன், எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலேஷன் வெளியால இருந்து அல்ட்ராசவுண்ட் கதிர்களை அனுப்பி இந்த ரேடியோ கதிரில் சவுண்ட் வந்து பிரெயினை ஸ்டிமுலேட் பண்றது உள்ளுக்குள்ள கேத்தீட்டர் போட ஸ்டிமுலேட் பண்ணி நார்மலா ஆளை கொண்டு வருது. அப்படி ஆனா எசென்சியல் இந்த சென்ட்ரல் ட்ரைமா வந்து அந்த சின்ன குடும்பங்கள்ல இருந்து சந்ததியில வாரது கஷ்டம் மாத்திரம். அது கண்டிப்பா இப்ப ட்வின்ஸ் அப்புறம் தான் 2 ட்வின்ஸுக்கு பெறாங்க. அது ஒன்றுதான் மாதம். அதுக்கு சில மருந்துகளுக்கு சில பேருக்கு ஆன்சர் பண்ணுறது, சில பேருக்கு ஆன்சர் பண்ணுறது. அது இந்த ஹார்ட் ப்ராப்ளம்ஸை கொடுக்குற மாதிரி ப்ரோப்ரனலால் அந்த ட்ராப்ஸை கொடுத்து டேப்லெட்ஸை கொடுத்து நிப்பாட்ட பார்க்கணும். அது சில நேரம் ஆன்சர் பண்ணணும். ஆனால் இந்த ஆல்கோஹால்
ஒரு இதை கொடுக்க அந்த நேரத்துக்கு நீ பாட்டிட்டு வரும். ஆனா எல்லாருக்கும் இந்த ஸ்ட்ரெஸ், பிசியோதெரப்பி, மெடிகேஷன்ஸ், முக்காவாசியும் இந்த மருந்து இது இல்லை, ஹிஸ்டரியில தான் எவ்வளவு என்ன மாதிரி என்ன நேரத்துல நடக்குது, என்ன மாதிரி இருக்குது, நல்லா நிதிர ஓடுறீங்களோ, நல்லா சாப்பிட்றீங்களோ, நல்லா எக்ஸசைஸ் செய்றீங்களோ, அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அதெல்லாம் மேனேஜ் பண்ணி இருக்கோம். சரி, நீங்க இன்னைக்கு நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சிறப்பான ஒரு தரத்தில் விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். ஒரு வயசு போனா இதெல்லாம் வரும் சொல்லுவாங்க. வயசு போனவர்கள் நடந்து நானும் வயசு போனா எல்லாருக்கும் இப்ப எங்களுக்கும் வயது போனா இல்ல அப்படி இல்லை. ஆனா அது நாங்கள் மிஸ் பண்றது நடக்க தோணுனதுக்கு பேருக்கு வருத்தம். ஆண்களுக்கு தான் கூட ஆண்களுக்கு தான் கூட பார்க்கின்சன்ஸம் இதெல்லாம் பெண்கள் பார்க்க விளங்குது. ஆனா செரிபெலடேமோஸ் சிலதுகள் வந்து பெண்களுக்கு வர்றது. ஆனா இந்த பார்க்கின்சன்ஸம் பெண்களும் பார்க்க ஆண்களுக்கு தான் கூட வரும், 60 வயது 60 வயதுக்கு மேல. ஆனா அந்த அதுக்கு ஏன் நான் சொன்ன அந்த கூட நேரம் கான்ஸ்டிபேஷன் நடக்க ஸ்லோ பண்ணிக்கலாம். இவர் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்க நடக்க பஞ்சு பண்றீங்க, ஏன் ஸ்லோ பண்றீங்க நாங்கள் கத்தி போட்டு இருக்கிறதோ இல்லையா, இது வேற வெத்தத்தை கொண்டு வரது யோசிப்பேன். ஏன் வயது போயிட்டது சும்மா என்ன இருக்கப்ப நடக்குறீங்க, அதை என்ன கிடைச்சல தானே. அது ஒரு கதையில நடிக்கின்றதால மெட்டால் கிடைச்சதா இல்லையே. ஆனா கொஞ்சம் எழுப்பி நடக்க பாத்ரூமுக்கு போகணும், மெட்டதுக்கு போகணும், அல்லது நடக்க ஸ்லோ பண்ணி வேர்த்த புத்தத்துவங்க ட்ரீட்மெண்ட் எவ்வளவு வெளின கண்டுபிடிச்சு நிப்பாட்டுறது பேசுறோம். அதுதான் இப்ப சொல்றேன். முந்தினது போல இல்ல, முந்தினது போல மீத்தாயில் எடுன்னு சொல்றேன். இப்ப நாங்கள் சில இப்ப மெர்க்யூரி பாய்சனிங், லித்தியம், சில மருந்துகள்ல சில இந்த சில மீன்கள் இதெல்லாம் கணக்கு எடுக்கிறதெல்லாம் வாரது இதெல்லாம் பெருகுதான். சில மினரல்ஸ் அந்த மெர்க்யூரி, லித்தியம், வேற இன்னொன்று இந்த சிறுதல் கூடினா லேட் சிறுதல்ல நடுக்கம் பெரு. அதில் வந்து அந்த கழிவுப் பொருட்கள் வந்து பிரெயின்ல டிபாசிட் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வரும். அப்ப நடுக்கத்துக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு. வழங்குதோ எக்ஸசைஸ் பண்றது, இந்த இப்ப சத்தத்தை வாய்ஸ் ட்ரெயின் பண்ணுவாங்க. மற்றது இப்ப சில பேர் பழகி கொள்றது இந்த செல்ஃப் தலையை ஆட்டுதான் சில பேர் இப்படி வச்சு கொண்டு வைக்க வந்ததோ அல்லாட்டிக்கு இப்படி நாடியை வச்சு கொண்டு கதைக்கிறோம். என்ன அந்த ஆட்டம் குறைஞ்சோன்னு. அப்ப நாங்களே செல்ஃப் ட்ரிக் வந்து நாங்கள் சில பேர் பழகி கொள்றது இப்படி காய்ச்சோன்னு இப்படி இருந்து கதைக்கிறேன்னா நடுக்கத்தான் நிப்பாட்டும். கலடி இப்படி 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 காண்றீங்க, நடக்கத்தான் இப்படி வச்சு அந்த அதை பார்க்கறது. ஆனா ஏன் அந்த இப்ப நாங்கள் முந்தினதும் பார்க்க இப்ப ட்ரீட்மெண்ட் அவேர்னஸ் தெரியுது. அதோட வயது கொஞ்சம் வந்தோன்னா வெளியால அதாலே மெனோவியாதி வருது. வெளியால கதைக்கையில அது நடக்குது. என்ன யாரும் கையன் கேட்கல பிடி போட்டா என்ன செய்யும், எழுதுப்பா இந்த இதுல ஒரு எழுதித்தான்னு சொன்னா அந்த நேரம் தான் ஆடுது. அப்ப அதுக்கு அப்ப கையை வலியாட்டும், ஐயோ அந்த நேரம் தான் டாக்டர்ஸ்கிட்ட போறது, ஐயோ கையாடுது இதுன்னு சொல்லி. அப்ப அந்த இது அந்த எசென்ஷியல் கிரைம வயது குறைஞ்சாங்க வர்றது அது மான்கள். அந்த மருந்துகள் இருக்குது. ஆனா 50க்கு 50% தான் அது இன்னும் காய்ச்சல் உள்ள ஆக்களுக்கு நடுக்கம் வருது. அதே மலேரியா இருந்தா காய்ச்சல் அது டெம்பர் தெரியும், அது தெரியும். வைத்தால் அல்லாட்டிக்கு ஸ்ட்ரோக் என்ன வாதம் வந்து என்ன பக்கவாதம் வந்து எழும்பிய நடுக்கம் இருக்குங்க. அது சிலதோ தெரியும். அந்தந்த ட்ரீட்மெண்ட். ஆனா இது ஒரு காரணம் இல்லாமல் ட்ரெமாஸ் வரைக்கும் 40 வயதுல இருந்தா எத்தனை இன்னொரு 40-50 வயதுக்கு இருக்கணுமையா தெரிஞ்சிடலாம் நடுக்கம். நான் எழுத்து எழுதிதான் நான் எழுத்து நாளாக எழுதி கொண்டுதான் இருக்கிறோம். முதலெல்லாம் என்னுடைய எழுத்து எனக்கு உறுதியாக நல்ல அழகாக இப்ப கொஞ்சம் அந்த தோல்வி இருக்கின்ற மாதிரி கொஞ்சம் எழுத்து எழுதும் போது கொஞ்சம் தடுமாற்றமாக அப்படி இப்படி வருகிறது. சில நேரங்களில் நீங்க சொன்ன மாதிரி சின்ன எழுத்துக்களாக போறதும் இருக்குது. எனக்கு உடனே இப்ப கொஞ்ச காலமா
ஆனா எழுதி கொண்டு இருந்ததுலேயே இன்னொரு ஒரு தூக்கம் மாதிரி வரும். அப்ப அப்படி அந்த கிழக்கு கோழி இருக்கிற மாதிரி அப்படி போயிடுது எழுதுற நேரங்களில. அப்படியெல்லாம் வருகிறது. அது முதல் நல்ல அழகா அது இல்ல நான் சொன்ன உங்களோட டயபெட்டிக் வயது நான் சொன்ன வயது குறைஞ்சாங்களுக்கு இந்த நடுக்கத்தை அது வந்து இப்ப வயது என்ன செய்யறேன்னு சொன்னா டயபெட்டிக் வருத்தம் பேரமான கிளாஸ் டயபெட்டிக் இருக்கிறார்கள் வெயிட் பண்றோம். அடியில பேரம் இருந்தேன்னா இப்ப தூக்கில பேரத்துல தூக்கி ஆட்டாம இருக்கோம். விளங்குதோ? அப்ப பெற்றாக்க நாங்க கோப்பிலே தனியா வழியால ஊட்டாமல் இருக்கிறது மூடிய வச்சு கொடுக்குற மாதிரி பேரமானவர்கள் ஒரு புத்தகங்கள் பேரமான சில பேர் பேரமான புத்தகங்களை வச்சுக்கொண்டு அதுல வச்சு கொடுத்து ஏன்னா அந்த பேரத்துக்கு கையை தூக்கி தூக்கி ஆட்டா. நீங்க சொல்லும் போது கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சில பார்த்தும் இருக்கிறோம். அந்த கோயில் போய் எந்த நேரமும் தலையை நம்பி ஆட்டி கொண்டிருப்பார்கள், கைகளை கூப்பிட்டா செய்து கொண்டிருப்பாரு. இப்படி சொல்லும் போதுதான் விளங்குது இப்படியெல்லாம் இப்படியெல்லாம் வெட்டங்கள் இப்படி இருக்கிறது சரி. நோய்க்காம இருக்க மருந்துகள் பாவிக்கிறார் குடிச்சு கொண்டு கேட்கும் போதுதான் அறிந்து நிப்பாட்டணும். கொள்கிறோம் இப்படியான வெட்டங்கள். நாங்கள் இந்த மாதிரி தேவையில்லாமல் மருந்துகள் இருக்கா. இப்ப நீங்கள் மருந்துகள் எடுக்க துவங்கல உங்களுடைய ஆக்களோ நாங்கள் மாத்திரம் இல்லை எங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள் இல்லையப்பா இவ்வளவு காலம் இல்லை இப்ப இருந்தா போல நடுக்க துவங்குதுன்னு சொன்னா முதலாவது யோசிப்போம் மருந்துகள்ல மாத்தணும். நாங்கள் யோசிப்போம் எல்லா டாக்டரும் தார மருந்துகள் நல்லன்னு சொல்லி இல்ல. ஒன்று மருந்து சைடு எஃபெக்ட்ஸ் மருந்து 2 மருந்துகள் செய்யறீங்களோ ஒன்று எந்த கருத்தில் வரும். ஆனபடியா அதோட இந்த தேவையில்லாமல் போய் அளவான இந்த என்ன பார்மசி கிட்ட தானே இருக்கு அதே மருந்தை கொண்டு போய் எனக்கு ஆற்றவன்னு சொல்லி அந்த அது கட்டாயம் என்ன அது நாங்கள் இல்லைன்னு சொல்றோம். 70-80% ஜனம் அந்த நாங்கள் டாக்டரை போற நேரம் பார்க்க அந்த மருந்து எடுத்து போட்டா கிடைச்சல இது எனக்கு ஆன்சர் பண்ணுதுன்னு நாங்க யோசிப்போம். அதால வர சைடு எஃபெக்ட் நாங்க யோசிப்போம். நாங்க மருந்து நாங்க எங்களோட இஷ்டத்துக்கு அந்த மருந்துகளை குடிக்காம இருக்கலாம். அவர்கிட்ட கேட்டுதானே செய்யணும். நாங்க எங்களோட இஷ்டம் அவர் தந்த மருந்துகளை எல்லாரும் அப்படி செய்யறே இல்லையே. எல்லாரும் அப்படி செய்யறே இல்லை. நாங்கள் எங்களுக்கு டிசைட் பண்றதோ இந்த மருந்து இப்ப நாங்க சொல்லணும்டா இப்ப காய்ச்சல் அல்லது இருமல் இதுன்னு சொன்னா அது வேற மருந்து எடுக்கும். இப்ப நான் எனக்கு பசி இல்லாமல் இருக்குது இல்லாட்டிக்கு விடுது இல்லாட்டிக்கு நெஞ்செரியுதுன்னு சொன்னா அந்த இந்த மருந்து ஆன்சர் பண்ணது அதை போய் பண்ணிடுவாங்க. அது வந்து டாக்டர் சொல்றாரு 3 நாள் கொடுங்க 5 நாள் கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. ஒரு மருந்து தார அது சரியான இப்ப பார்மசிக்காரன்னு தெரிஞ்சா சும்மா தானே தொடர்ந்து எங்களுக்கு நாங்க வலிமையாக கொடுக்குற மருந்துகளை எனக்கு ஒரு என்ன சாதாரணமா எனக்கு அந்த இடுப்பு வருத்தம் வந்தது கூட டாக்டர் ஹாஸ்பிட்டல் வச்சு 2 மருந்து கூட தந்தாரு எனக்கு. அப்ப நான் குடிக்கிற மருந்தோட இந்த மருந்து இன்னும் பாவிச்சு கொண்டுதான் வர்றேன். ஆனா எனக்கு அது குடிக்க விருப்பம் இல்லை அந்த மருந்து. நாங்க எந்த இஷ்டத்துக்கு நிப்பாட்டவும் முடியாது தானே. எந்த இஷ்டத்துக்கு நான் அந்த மருந்து நிப்பாட்டவும் முடியாது கூட மருந்து. அப்ப நான் அதை டாக்டர்கிட்ட போய் சொல்லித்தான் அந்த மருந்து நான் நிப்பாட்டலாம் நிப்பாட்ட முடியாது தானே. அது அப்படி உணர்வு விழிப்புணர்வு எத்தனை பேருக்கு இருக்கு. அதுதாங்க எனக்கு அந்த மருந்து தேவையில்லைன்ற மாதிரி தான் இருக்கு. அந்த 2 மருந்தும் எனக்கு தேவையில்லை கூட தேவையில்லைன்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா ஒரு மருந்து எதுவும் கட்டாயம் நான் குடிக்கவே இல்லை. 1 நாள் குடிக்காதுன்னு எனக்கு அந்த நரம்பு வலி இருக்கு. 1 நாள் குடிக்காதுன்னு எனக்கு ஒரு டென்ஷன் மாதிரி வந்துடும். அதனால அந்த மருந்து நான் அது எனக்கு தேவை. ஆனா இந்த 2 மருந்து எனக்கு தேவையில்லை. அதை குடிக்கவா வேணும் கேட்டுக்கு போனா அதை கேட்டது பாட்டலாம் கேட்டுட்டு செய்யுங்க. இதுதான் நான் செய்யலாம் இருக்கிறேன். அதுக்கு மாற்றிடா ஏதாவது செய்யறோண்டாலும் செய்யலாம் தானே. இப்போ சில பழையிடும். இப்போ தலையடி வாரத்துக்கு முதலே பரிசுகளோட பாருங்க பலர் 2 வரும் உண்டு வந்த அதை போட்டால் தான் வராது வரும். அது எங்கட அல்லாடி இப்ப மாதவிடாய் பீரியட்ஸ் வேற போயிருக்க வயசு வார மாதிரி எடுக்குவான் வேற போதும்னு சொன்னா மருந்து எடுத்து கொண்டு வரோம் இல்ல எல்லாத்தையும் ரெகுலர் வேணும். அப்படி நாங்க செல்ஃப் மெடிகேஷன் எவ்வளவோ இப்ப நாங்க சொன்ன வீட்டுல கொத்தமல்லி உள்ளியே போட்டு சமாயம் நல்லதே குடிக்கிறது வேற. இந்த தேவையில்லாத மருந்துகள் எடுக்கிறது வந்து பழகிடும். உண்மைதான். கை வைத்தியர்கள் சொல்லி கூட மருந்துகள் எடுக்க நாங்கள் அதோட டாக்டர்ஸ் மறந்துடுறது. ஒரு மருந்து எழுதி போட்டு அது பிறகு வேற மருந்துகளோட மறக்க முதல் எழுதின மருந்து மறந்துடுறோம். இப்ப கம்ப்யூட்டர்ஸ்ல இருக்கு அதுல கிடக்குதானேன்னு சொன்னா எத்தனை பேர் அதை வாசிக்கும். அது உண்மைதான். அதை நோட் பண்றோம். எல்லாரும் ஒரு டயர்ட்னஸ் இருக்கும், காலவலனை இருக்கும், கொஞ்சம் விழிப்புணர்வு இந்த பேஷண்ட்டுக்கு எடுக்கலாம்னு சொல்லி பின்னேரம் 4 மணி போல டாக்டருக்கு கழிச்சு போயிடுறது பேஷண்ட் இருக்கிற பேஷண்ட்டுக்கு
காலமா நடக்கிற மாதிரி அவ்வளவு இது கிடையாது தானே. அது ஆளுமுறை மென்ஷன் தானே. அப்ப அப்படி மிஸ் பண்ணிக்கல. நான் எங்களுக்கு அந்த விழிப்புணர்வு இருக்கணும். இது நடக்காம இருக்கிறபடியா இதைத்தான் நான் சொல்றேன்டா. எங்களுக்கு மாற்றம் இல்லை, தெரிஞ்ச ஆக்களுக்கு யாரும் இருந்தா இப்ப நடக்க புதுக்க துவங்குதுன்னு சொன்னா உணவு பேருக்கு நடக்கம் இருக்கு, இது வேற வயதுன்னு சொல்லி எடுக்காதே. அதைத்தான் சொல்றேன், வயதுக்கு தான் நடக்குதுன்ற இது தலைமை நினைக்குது வயதுக்கு சொல்ற மாதிரி இல்லை. இந்த நடுக்கம் காலகாலம் போயக்குல பீங்கான பிடிக்க இயலாது, சாப்பிட இயலாத யாரும் தீட்ட வேண்டி வர போகுது எல்லாத்தையும். அதோட இப்ப பார்க்கின்சன்ஸ் மைக்ரோ ஆஸ்பிரேஷன் என்ன சொன்னா வாய்ப்பு இருந்தா புழுங்கேக்கல பிறகு அது பிறகு நியூமோனியா மென்ற இதழ்வா. இனி செலம் கண்ட்ரோல் தான் இருக்கும். செலம் கண்ட்ரோல் போகும்போது ஸ்லோ அவங்களுக்கு அங்க போறது கிடையாது, எல்லாம் போய் அப்படி இது. அப்ப அந்த அந்த அதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து முந்தி இல்லை. முந்தி ஆபிதால் டோப்பா எடுத்துக்கொண்டு எங்களுக்கு தெரிஞ்சாக்களே 3 பேருக்கு அதுதான் ட்ரீட்மெண்ட். அப்ப கண்டா கொஞ்சம் குறையும், பேருந்து திருப்பி கூடும், வேற இதெல்லாம் வேணும். அதை வீட்டுல எல்லாரும் பழகி போயிடுறேன் சரின்னு சொல்லி போட குடத்துல குந்தி வருகிறேன். சும்மா இருந்து கை ஆடி அந்த எழும்பைக்குல எல்லாத்தையும் முடிச்சு கொண்டு எழும்பி போய் மெல்லமா போயிட்டு போயிடும். ஆனா இப்ப நார்மலா மெட்டாக்களை போல ஆட்டமும் இல்லாமல் கலைக்கக்கூடியதை வேற துவங்கிட்டு ட்ரீட்மெண்ட் சர்ஜரியும் இருக்கு. ஆனா அதுக்கு ஆசைப்பட்டு போறத பற்றி தெரியாது. இப்ப டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன், எக்ஸ்டர்னல் பிரெயின் ஸ்டிமுலேஷன் வந்திருக்கு. சரியா இப்ப நாங்க ஹார்ட்ல பேஸ் மேக்கர், ஹார்ட் என்ன ஹார்ட் பிளாக் இருக்குன்னு சொன்னா பேஸ் மேக்கர் போடுறோம் தானே எல்லாரும். முந்தி போய் நம்ம இப்ப வழியால் ஒரு இதுல இது போட்டு ஒரு வயர் இதுல போடுறேன் இல்லை, அதுல இருந்து அந்த பேட்டரி அதுல இருந்து போது ஹார்ட்டுக்கு ஒரு வயர் போய் தானே இருக்கு, அதுதானே ஸ்டிமுலேட் பண்ணி ஹார்ட். அதே மாதிரி இப்ப அதே மாதிரி ஒரு பேஸ் மேக்கர் மாதிரி இங்க போட்டு அமர்த்தி விடுறது. அந்த இது மெல்லிய வயர் மூளையில போய் அந்த இதை ஸ்டிமுலேட் பண்ணி அப்ப கலைக்கிறது நார்மலா வருது, ஆட்டம் குறையுது, மிச்சம் நார்மலா வருது. அப்படி அதோட பிசியோதெரபி அப்படி அது எல்லாருக்கும் இல்ல. சில பேருக்கு எக்ஸ்டர்னல் வெளியால இருந்து மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இது அல்ட்ரா சவுண்ட் இதால வெளியால பிடிக்க எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலஸ் கொடுத்து குறைக்கணும். இப்ப இது முந்தினதை விட எவ்வளவோ மடங்கு திருத்தமா வருது. அதனுடைய இப்ப பேருக்கு பார்க்கின்சன்சம் ஏன்னு சொன்னா அதை மாற்றக்கூடியதா இருக்கீங்க. அந்த அந்த நடுக்கத்தை அப்ப டயக்னோஸ் பண்ணணும். இது 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 அப்பாக்கு இருந்தது அம்மாக்கு இருந்தது அதான் பேருக்கு நடுக்கமா இருக்கும். அப்ப அது எசென்சியல் டைமா அதையும் டாக்டர்ஸ் கொடுத்து டைம். அப்ப ஆனா ரெஸ்ட் இல்ல, அட் ரெஸ்ட். அது சும்மா இருக்கீங்களா கையால் நடக்க ஆட்ட துவங்கினா அது பார்க்கின்சன்ஸ். அதுல இருந்து ஸ்டென்ட் வைக்கிறதுக்கும் இந்த பேட்டரி வைக்கிறதுக்கும் நரம்பு வழியாக அந்த ஸ்பிரிங்காக அந்த ரத்தக்குழாய் கிடைச்சி அந்த உங்களுக்கு ஸ்டென்ட் வைக்கிறாங்க. இப்ப எங்களுக்கு அதெல்லாம் வச்சுட்டாங்க. அதே மாதிரி இப்போ ஸ்டென்ட் வைக்கிறதுக்கும் அந்த பேட்டரி கொடுக்கறதுக்கும் என்ன வித்தியாசம், பேட்டரி வைக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன ஸ்பிரிங் உள்ளுக்க வைக்கிறது அந்த நரம்பு வழியாக ஏற்றி அந்த உங்களுக்கு அந்த ரத்தக்குழாய் இடத்துல திறந்து வைக்கிறது. அது நரம்புல இல்லையாவா, நாளங்களால போறது, போறது நாளத்தால போறது. டிவி ஸ்கிரீன் போர்டு தானே, டிவி ஸ்கிரீன்ல நீங்க சும்மா போடுறீங்களே, இங்க அங்க பார்த்து கொண்டு அதை பார்த்து கொண்டுதான் உள்ளுக்க போறதுதான் டிவி கைடட் ஸ்கிரீன் போட்டு தான் கொண்டு போய் அந்த கேமரா போட்டு பார்த்து மருந்துகள் நாங்க இதை மாத்திரம் இல்லை. இப்ப கேன்சர் பேஷண்ட்ஸுக்கே கொண்டு போய் அங்க போடுறோம் தான், அதே இடத்துல கொண்டு போய் மருந்து பிளாக்க வச்சு போட்டு வருவது தானே எல்லாம் அந்தந்த இடத்துக்கு போறது. இப்ப எக்கோ ஸ்டிமுலேட் பண்றதுக்கு போடுறோம். இவ்வளவோ திருந்திட்டு எல்லாம் எல்லா டிசிப்ளின்லயும், அதாவது ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு பெரிய கணக்க திட்டம். இப்ப இந்த ஏஐ வந்த பிறகு மற்ற இதோட இன்னும் சரியான திருத்தம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட கொடுத்துட்டு டயக்னோசிஸும் கரெக்ட். அப்ப ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் அதனுடைய இன்னைக்கு நான் கலைச்சி போட்டு 3 கிழமையால கேட்கல மாறி மேரவாஸ்
பேட்டரி வைக்கிறாங்களே கார்டுக்கு பிளேட் வைக்கிறாங்க ஹார்ட்டுக்கு அது பேட்டரி ஹார்ட்டுக்கு வைக்கிறாரோ? ஹார்ட்டுக்கு வைக்கிறாங்க பேட்டரி. உள்ளுக்கு வைக்கிறாங்க. இல்ல அது பேட்டரி வந்து சார்ஜ் இம்பல்ஸ் சார்ஜை கொடுக்கறது தானே. அது அது ஒரு 10-15 இயர்ஸ்ல மாத்துறேன். வெட்டி ஆபரேஷன் மாத்தி போட்டு வரும். அது வேற போடுறது. அது அப்ப இந்த நரம்பு இதுக்குள்ள வைக்கிறது அது அதுல அப்படியே இருக்குமா? அது இல்ல அது ஒரு சின்ன ஒரு வயர் ஒரு கேத்தீட்டர் மாதிரி உள்ளுக்குள்ள போய் போறது. இந்த கீழே இருக்கிற பேட்டரிஸ் இது வந்து அந்த இத இப்ப நீங்க ரெண்டு மாதிரி வந்திருக்கு. முந்தி இப்ப போறது ஹார்ட்டுக்குள்ள வெளியாக, இப்போ அதே மாதிரி இது ஹார்ட்டுக்குள்ள வைக்கிறோம். உள்ளுக்குள்ள வைக்கும். இன்ட்ரா கார்டியல் வெளியே முந்தி பேஸ்மேக் மாதிரி வெளியாக. இப்ப இருக்கு பேஸ்மேக்கர். சில கண்டிஷன்ஸுக்கு அது காணும். என்ன செய்யுது, ஹார்ட் இருந்தா போல நிக்கல ஒரு ட்ரிகர் பண்ணும், ஒரு எலக்ட்ரிக் ஷாக் ஹார்ட்டை பீட் பண்ணும். அதுதான் பேஸ்மேக்கர் செய்யுது. பேஸ்மேக் மெயின் ஒன் இருந்தா போல ஹார்ட் நிக்க தோணுற அந்த எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கும், திருப்பி திரும்பும். மற்றது ரெகுலேட் ஒரு ஒரே இதுல மாதிரி ஒரு நேரத்துக்கு 80 தரம் திரும்பி வரணும்னு சொன்னா இருந்தா போல 2 தரம் திரும்பி போட்டு நிதியா போயிட்டு திருப்பி செய்யறாது, மூளைக்கு சேர்த்த போகாது. அப்ப அதை ரெகுலேட் பண்றதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு. அப்ப எலக்ட்ரிக் கரண்ட் எலக்ட்ரிக் இம்பல்ஸ் தான் அதாலதான் அதை கொடுக்குறது. அந்த பேட்டரி அதுக்கு தான் ஸ்ப்ரிங் தான் வச்சிருக்காங்க. ஆஞ்சியோபிளாஸ்டிக் சொல்லுவாங்க. என்ன சாமா ஆஞ்சியோபிளாஸ்டிக் சொல்லுவாங்க. ஆஞ்சியோபிளாஸ்டி அதுல அது வந்து டியூப் ஸ்டென்ட் தான் அது செய்யறதுக்கு ஸ்டென்ட் தான் அது வேற. இது கேட்டீங்க ஸ்டென்ட் தான் வச்சிருக்க மாதிரி தான் நேற்றும் நடந்தது. அவருக்கு ஒரு நிமிஷம் நின்று வாங்குவா. The dog is going out. பிரயோசனமான விஷயங்கள் என்ன பிரயோசனமான விடயங்கள் மனிதர்கள் கேட்கறது மனதில்லாம இருக்கிறாங்க. இல்லை கேட்பார்கள். இன்னும் வருவார் கேட்காட்டா அவங்களோட பிரச்சனை. இது தேவையான நாங்கள் கேட்டுக்கொள்வோம். இல்லை பல கேட்குறாரு, ஃபேஸ்புக்குள்ள கேட்டு கொண்டிருக்கிறாரு. ஆமாம், ஒரு வருவார் இப்போ சற்று நேரத்து. அவருக்கு அது இருக்கின்றது, இளையவர் தான். இப்போ ஆனால் டாக்டர் இப்போ கால்களை விட அந்த கை நடுக்கங்கள்லாம் கூடுதலாக இருக்குன்னு அப்படியேண்டா. கால் நடுக்கம் இருக்கு ஆக்களுக்கு தெரியல. கால் ஆடிக்கொண்டு யோசிக்க கை நாங்கள் நோட் பண்றது கை. இப்ப கால் நடுக்கத்துல இன்னொன்று இருக்கு. இப்ப கால் நடுக்கத்துல ஆளை விழுத்துற மாதிரி இருக்கும். மற்றது இப்ப சில நேரம் ஒரே இடத்துல இந்த நடுக்கத்துல சில பேருக்கு ஒரே இடத்துல உரைக்கிற மாதிரி, ஒரே இடத்துல நிப்பினம் இருந்தா போல பெரிய பெரிய ஆட்டம். அப்ப தலையாட்டத்தை கையில மாட்டி வலிக்கிற மாதிரி வெளி இல்ல, அதுவும் நடுக்கும். டிஸ்டோனியான்னு சொல்றது ஸ்டிஃபா போய் பெருசா ஆட்டி தலையும் இதெல்லாம் மாட்டி அப்படியானாங்களுக்கு பெத்தடின் மார்பின் கொடுத்து செடேட் பண்ற லாகத்தில் இதை கொடுத்து செடேட் பண்ணி படுக்க. அதுவும் பெட்டர். இப்போ தெரிந்த ஒருவர் டாக்டர், அவர்கள் என்ன என்று சொல்கிறார். எல்லா குடும்பத்தினர் நல்ல ஆக்டிவாக தான் இருந்தவர், நல்லா எல்லா வேலையும் செய்து கொண்டு, வயதும் இப்போ நான் 58-59 நினைக்கிறேன். ஆனால் திடீரென்று அவர் பக்கமான வித்தியாசம் தெரிஞ்சது. காண்றது குறைவு, நாங்கள் காணும் பொழுதும் அந்த பேலன்ஸ் இல்லாத தன்மை. அவர் ஒருத்தர் பிடிச்சி தான் கூட்டிகிட்டு போகணும். மற்றது கதை சட்டியாக குறைஞ்சி போச்சு. மற்றது இப்போ நான் கொண்ட கேட்டால் அதுக்கு அந்த பதில் சொல்லாமல் அந்த கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அப்படி என்ற ஒரு தன்மை. ஆனால் உண்மையில அது சரியான கவலையாக இருக்குது. அது என்னவாக இருக்கும், அது என்ன என்று பார்க்கின்சன். ஆனால் அவருக்கு நடுக்கம் ஒன்றும் இல்லை. 100% நடுக்கம் கையில இருக்கிறதில்லை. சில பேருக்கு ஒரு 20% கையில நடுக்கம் இராது. கதைக்கிறது குறையும், சத்தம் கதை கேட்கல ஒரு பெரிய நடுக்கத்தோட சத்தம். இது மற்றது முகம் எல்லாம் ஒரு பேரஞ்சம், அவ்வளவு ஒரு விதமான உணர்ச்சியோ வசீகரமும் இல்லை. இது இல்லை, சும்மா
ஸ்டே பண்ணி கொண்டு இருக்கிற மாதிரி பார்த்து கொண்டு இருக்கிறா. ஒரு இது இல்ல. ஆனா அப்படி இப்ப சில வேளை டெமென்சியாவா இருக்குமோ கண்படி விரிஞ்ச வழிதான், கண் பட்டுறதும் இல்ல. இல்ல இப்ப அப்படி டெமென்சியாவா வித்தியாசமா இருக்குமோ இருக்கீங்களா, அதை செக் பண்ணி பார்க்கலாம். இல்ல ஆனா செய்கிறார்கள் போல தெரியல. ஆனா டெமென்சியாவா இருக்குமோ என்றும் மற்றவர்களோட ஒரு இதா இருக்குது. இல்ல அது வந்து எப்படியாவது வர 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 ட்ரீட்மெண்ட் இல்லாட்டி கடைசி அதுதானே கொண்டு வச்சிருப்போம். இப்ப பார்க்கின்சன்ஸும் டிமென்ஷியா தானே வேற இருக்கு. மறதி இந்த இந்த எசென்சியல் ட்ரீமா அந்த குடும்பங்கள்ல வாரது 40 வயதுல வந்தது வந்து 60 வயது மட்டும் கொஞ்சமே, 60 வயது பிறகு குடிக்கணும். அது அது அதனுடைய முளையிலே வேணும். அது இல்ல இதை நாங்க மிஸ் பண்ணிட்டு ஏண்டா இப்ப நடுங்க துவங்க ஒரு ஆளுக்கு கை நடுக்கம் நாங்கள் ஒவ்வொரு ரொம்ப நடுங்க இந்த வருஷம் ஒரு 4 வருஷம் இல்ல இவருக்கு நடுக்கங்கள் ஒன்று இப்ப ஆகக்கூடிய இல்ல. இவருக்கு அது பேலன்ஸ் நடக்கிறது அது வேற வருத்தமா இருக்க கூடுங்க. ஆனா இப்ப டிப்ரெஷன் மாதிரி இருந்தாலும் கதைகள் குறைஞ்சோன்னு தானே போகும். மென்டல் டிப்ரெஷன் வந்து வீட்டுல வரிஸ் இருந்தா தங்களுக்குள்ள இருந்த வேற வரிஸ் வேற இருந்தாலும் கதைக்காமல் குறைஞ்சு போயிருக்கும். அப்ப அது ஒன்று சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸா இருக்கணும், மென்டல் டிப்ரெஷனா இருக்கணும், இன்னொன்று எல்லாம் ஒரு வருத்தம் இல்லை, 4-5 வருத்தங்கள். ஆனா ஒரு வித்தியாசமா அப்படி கேட்கலாம், கொண்டு போய் காட்டணும் அல்லது கவுன்சிலிங் இதுக்கு போகணும். இது என்னத்தால் நடக்குது அறிகிறது. இல்ல இல்ல அவர்கள் செய்வார்கள் நினைக்கிறேன், குடும்பத்தினர்கள் கட்டாயம். எங்களுக்கு தெரியாது, அதை நான் உங்கள்கிட்ட கேட்டேன் சொல்ற மாதிரி. என்ன நடக்குதுன்னு சொன்னானே இந்த வீட்டுக்காரர் தான் அத இல்ல இல்ல இது இப்படித்தான் செய்யறாரு, இது வழக்கம், அதை பற்றி கேரியம் இல்லைன்னு சொல்லி நாங்க தட்டி கழிச்சு. நீங்க வெளியால இருந்த ஆளுக்கு தான் தெரியுது ஒவ்வொரு மெரிஞ்சிட்டாரு கதைக்கிறது எங்களுக்கா தெரியும். வீட்டுல இருக்கிறாங்களுக்கு அது ஒரு அது பழகிறது, அது அது பெருசா தெரியல. இல்ல இல்ல அவர்களுக்கு தெரியுதா, நான் சொல்ல விருப்பம் இல்லை என்னன்று. ஆனால் பார்க்க கவலையா ட்ரீட்மெண்ட் கொண்டு போறதுக்கு உயிர் போகுது அல்லது மூச்சு கஷ்டப்படுகிறாரு இல்லாட்டிக்கு நடக்கப்படுகிறாருன்னா தானே ஆஸ்பத்திரிக்கு போறோம். ஒரு பக்கத்துல இருந்து கதையாமல் இருந்தாண்டா அது என்ன சொல்றது, கதையாமல் பேப்பரை பார்த்துட்டு இருக்காரு. அது மற்றதுக்கு போற உற்சாகம் இதுல குறை கொண்டு போய் காட்டுறோம். நடுக்கம் வந்து அந்த கிட்னி இருக்கிறாங்க, நடுக்கத்துக்கு சம்பந்தம் கிட்னி லிவர் ப்ராப்ளம், கிட்னி ஃபெயிலியர், லிவர் ப்ராப்ளம். அப்படி அந்த நடுக்கம் பெறத்துவங்க ப்ரோக்னோசிஸ் பேண்டா 90% வருத்தம் முத்திச்சு. கை நடுக்கம் வந்து கிளாஸ கூட தூக்க முடியாது. அந்த சாப்பிடும் போது அவரோட மனைவிதான் அந்த கையை கத்திய ரெண்டியால கொடுத்தால் அது வந்து சரியான கஷ்டப்பட்டுதான் அதை வந்து வாய்ப்புல வைக்கிற மாதிரி அப்படி ஒரு நடுக்கம் அவருக்கு தான். அப்படி ஒரு நடுக்கம் வந்து அதுக்கு சம்பந்தம் இருக்குதா, கிட்னி ஃபெயிலியருக்கும் இந்த நடுக்கத்துக்கும் சம்பந்தம் இருக்குதான்னு கேட்டாங்க. சாந்தினி வணக்கம். சாந்தினி வணக்கம். அல்லது ஈஸ்வரனா முதல்ல யாராவது பேசலாம். 2 பேரும் கம்மா நினைக்கிறீங்க. ஈஸ்வரனா இருக்குதான் கலைக்கிறார் இல்லையா, அவர் இதுதான் இருக்கிறார். ஈஸ்வரங்கள் கூப்பிட்டா நான் வந்து இல்ல இல்ல ஜாதிரியார்களை கூப்பிட்டா சத்தம் இல்லை, ஈஸ்வரனா நீங்களும் சத்தம் இல்லை, 2 பேரும் இருக்கிறீங்க. சரி வாங்க. இந்த நேரத்தை 45 நிமிடம் மருத்துவ நேரம் நடுக்கம். சிலருக்கு மிச்சம் ஷார்ட் டைமுக்கு ஒரு நடுக்கம் வரும். கடுமையான டீச்சர்ஸை கண்டா, அப்பா வந்தா, அப்படி இப்படி சில சந்தர்ப்பங்கள்ல ஒரு ஷார்ட் டைம். இப்போ காய்ச்சல் வந்து ஒரு நடுக்கம் வரும். அது வந்து அந்த நடுக்கம் வந்து நீடித்த ஒரு நோயை எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த நடுக்கம் வந்து நான் கூறுவதில் சில நேரம் 100க்கு 100 பிள்ளையா இருக்கலாம், 90% பிள்ளையா இருந்தால் அந்த 10% நீங்கள் நிரப்பிக்கொள்ளணும் என்று கேட்டுக்கொள்வேன். நீங்கள் கூறுவதுதான் முற்றும் உண்மை என்பதை நான் ஏற்றுக்கொண்டு இதில் பங்கு கொள்கிறேன். இப்ப நடுக்கம் வந்து அடிப்படை தத்துவம், பேசிக் ரீசன், ஒரு உடலில் எது அந்த அமைப்புக்கோ அந்த இயக்கத்திற்கோ எதிராக எது நடக்குதோ
அதற்கு எதிராக எங்களோட உடல் தொழிற்படும். அதன் அடிப்படையில் இந்த நடுக்கம் என்பது அதுவும் ஒரு குறைபாட்டை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு தொழிற்பாடாக இருக்கும் என்றதுதான் அந்த அடிப்படை. மருத்துவ ரீதியாக இல்லாம உடல் ரீதியாக கூறக்கூடிய ஒரு உண்மையும் அடிப்படை தொழிற்பாடு. இப்ப எங்களுக்கு இருந்தாப்புல ஒரு குளிர் நேரத்தில் ஒரு நடுக்கம் வந்தால், அதாவது எங்களோட உடல் சூடு குறைது, அதால் ஏற்படும் நடுக்கம் தான் அந்த குளிர் காலத்தில் உண்டாப்புல வரும். அதற்காக நாங்கள் உடம்பை அசைக்க வேண்டும், அதுக்குரிய எக்ஸசைஸ் செய்து எங்களோட உடம்பை சூடாக்கி விட்டோம் என்று சொன்னால் அந்த நடுக்கம் நிற்கும். அதுதான் அந்த காய்ச்சல், பீச்சல், அந்த ஷார்ட் டேர்ம் நடுக்கங்களை குறைப்பதற்கு எங்கள் உடல் இயக்கத்தை ஏற்படுத்தி அதை தடுக்கலாம் என்பது எனது கருத்தும் பொது அறிவின்படியும் அதை அப்படி கூறலாம். அப்படித்தான் கூடிய குளிர் பின்ன அந்த உடல் இயக்கத்தை ஏற்படுத்தி சூடாக்கி அதை தணிக்கலாம். அந்த காரணம்தான் அந்த நேரத்தில் வரும் நடுக்கம். ஆனால் நீங்க கூறியது ஒரு நோயாளியாலோ எங்களாலோ அதற்குரிய விளக்கங்களை கொடுக்க முடியாத வருத்தங்கள். உதாரணமாக நீங்க அந்த கூறினீங்கள் கொண்டு அப்படியான இதுகளை ஒரு வைத்தியர் கூறுவதால் தான் நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். எனவே அந்த வைத்தியர்கள் ஒரு வைத்திய ரீதியாக எங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் தரும் பொழுது அவர்கள் எங்களுக்கு நல்ல முறையாக விளங்கப்படுத்துவார்கள். நீங்கள் இப்போ நோய் முறையாக விளங்கப்படுத்துவது போல் எனக்கு ஒரு உறுப்பில் ஒரு குறைபாடு வந்தால் நிச்சயமாக அவர்கள் அதால் வரும் நன்மை தீமைகளையும் அந்த தொழிற்பாட்டையும் நிச்சயமாக கூறுவார்கள். அந்த நேரத்தில் நோயாளி எனப்படுபவர்களோ நோயாளிக்குரிய அந்த விளக்கங்களை தெளிவாக ஏற்றுக்கொள்வதில்லை, விளங்கிக் கொள்ள வேண்டும். அது வெறும் வினாக்களை கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். உதாரணமாக ஹார்ட் சம்பந்தமாக வெட்டி வைக்கிறாங்க, ஏன் வைக்கிறாங்களோ அவங்களால் செல்லக்கூடிய விளக்கங்களை, அது பற்றிய விளக்கங்களை நிச்சயமாக டாக்டர் கூறுவார்கள். அந்த நேரத்தில் அவர்களின் விளக்கங்களை கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். பின்பு அதால் வரும் சரிப்பிழைகளை வினா மூலம் அறிந்து கொள்ள வேண்டும் எங்கள் குடும்ப டாக்டர். எனவே எழுந்தாவாரியாக கேள்விகளை கேட்டு அதற்குரிய விடைகள் கேட்பது என்னை பொறுத்தளவில் சரியோ புளியோ தெரியவில்லை. அந்த நீங்க சொன்ன நடுக்கங்கள் பல ஏற்படும். அதுல முக்கியமானது ஒன்று நீங்க சொன்னீங்க, மற்றது ஆக்ஷன் ட்ரீட்மெண்ட். பின்ன இந்த இரண்டும் முக்கியமானது. அதை விட பிளாபிரினோஸ் இப்போ அதுக்குள்ள அந்த பார்க்கின்சோனியம் அது இதெல்லாம் வருது. எனவே இந்த ட்ரக்ஸ் சம்பந்தமாக அதன் 2-3 ட்ரக்ஸ்கள் மெடிக்கேஷன் பொறுத்தளவில் அதன் தொழிற்பாடு ஒன்று தொழிற்பாடு ஊடறுக்கம், கொன்ட்ராக்டிகேஷன், ஒன்று தாவி நெருக்கியோ ஏற்படும் 2-3 ஐட்டமான ட்ரக்ஸ்களுக்கு இடையேயும் இப்படியான குளறுபடிகள் வரும் என்பதை நான் எந்த அறிவுக்கேற்ற மாதிரி உங்களோட அறிவுரையிலிருந்து நான் விளங்கிக் கொண்டேன். அது பிழை என்றால் நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள். எனவே நாங்கள் எடுக்கும் மெடிக்கேஷன் மருந்துகளாலும் ஒன்று தாக்கி ஏற்படுத்தும். எனவே அதை உடனடியாக நாங்கள் எங்களுக்குரிய அதை பிரிஸ்கிரைப் பண்ணின டாக்டர்கிட்டையோ எங்களோட குடும்ப டாக்டர்கிட்டையோ அதை பற்றி கலந்து ஆலோசித்து அதற்குரிய உடனடி நடவடிக்கை எடுத்தால் மிக நன்று என்றது என்ற இது. சாதாரணமாக நான் முதல் கூறியது மாதிரி எங்கள் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் இதுகள் நடக்கும். எனவே நாங்கள் இந்த ஷாக்கிங், அந்த ஷவரிங் அதெல்லாம் நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இந்த
ஓர்கான்ஸ் இப்ப 6 ஓர்கான்கள் எங்கள் உடம்புல இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இப்ப ஹார்ட், கிட்னி, சுவாச தொகுதி, டைஜஸ்டிவ் தொகுதி, இப்படி ஹார்ட் ஏதோ ஒன்றில ஒரு மாற்றமோ ஒரு பலவீனமோ ஒரு நோயோ ஏற்பட்டால் நிச்சயமாக மற்ற ஆர்கன்ஸ்களுக்கும் நிச்சயமாக தாக்கப்படலாம் என்றது எங்களோட உடல் உறுப்பின் அமைப்பு. எனவே ஹார்ட்ல ஒரு பிரச்சனை வந்தால் மற்ற ஆர்கன்ஸ்களுக்கும் அது வரும். பின்ன ஏதான இந்த நக்கம் எந்த கால வருமன்றத்தை நாங்கள் வைத்தியம் மூலம் தான் நாங்கள் அறிந்து கொள்ள வேணும். அது கிட்னியாலேயோ ஹார்ட்டாலேயோ சுவாசத்தாலேயோ வருவதற்கு நாங்கள் நிச்சயிக்க கூடாது. எப்பொழுதும் எங்கள் உடலில் வரும் நோய்களை பற்றியோ மாற்றங்களை பற்றியோ எங்கள் குடும்ப இப்படி உங்களை போன்றவர்கள் உண்மையான அங்கீகரிக்கப்பட்ட வைத்தியர் மூலமாக அந்த ஆலோசனைகளை எடுத்து நாங்கள் தொழிற்பட வேண்டும். அதற்குரிய எடுகோள்களை நாங்கள் எடுத்தாக வேண்டும். மற்றவர் கூறுகிறார்களே மற்றவருக்கு இப்படி வந்தது என்றதை நாங்கள் எடுகோளாக எடுத்துக்கொண்டு நாங்கள் சுகாதார நலன் இதுகளை பேண நாங்கள் முயற்சிக்க கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் இந்த நாட்டில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு டாக்டர் இருக்கிறார். அவருடன் நாங்கள் அதிகமான கேள்விகளை கேட்டு அதிகமான விளக்கங்களை பெற்றுக்கொண்டு ஆக வேண்டும். நீங்கள் கூறிய விளக்கங்களும் ஒவ்வொரு உறுப்பு ஏன் இது ஏற்படுது என்னென்ன வகையாக என்பதை நீங்கள் வகைப்படுத்தி ஒவ்வொன்றையும் மிகவும் விளக்கமாக இலகு மொழியில் நீங்கள் கூறினீர்கள். எனவே ஒவ்வொரு குறைபாடும் எங்கள் உடலில் ஏற்படும் ஒவ்வொரு குறைபாடும் ஒவ்வொரு நோக்களையும் பற்றி நீங்கள் விளங்கப்படுத்தி கொண்டு வருகிறீர்கள். எனவே நாங்கள் வாழும் மட்டும் எங்களுக்கு நோய்கள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். அப்படியான நோய்களுக்குரிய எடுகோள்களை நீங்கள் எடுத்து காட்டுவது மிக மிக நன்றி. உங்களுக்கு வாழ்க்கை கூறாகவும் நாங்கள் நன்றி கூறி இந்த பாமுகத்துக்கும் பாமுக அதிபதிகளுக்கும் நாங்கள் நன்றி கூறி உங்களுக்கும் மிக மிக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி டாக்டர். நன்றி நன்றி. நீங்கள் சொன்னதுல இதோ நினைப்பு வந்தது. நாங்கள் தொய்வுக்கு எடுக்கிறோம் தானே பாஃபா வெண்டனில கூட பஃபர் ஒரு 2 தரம் எடுக்காமல் ஒரு நாளுக்கு 3 தரம் அப்படி அளவுதான் அது கூட எடுக்க துவங்கினார். அல்லாட்டி அந்த வெண்டனினால எடுத்து பார்த்துருக்கீங்களா கை நடுக்கத்துவம்? எஸ்மா வெண்டலினுக்கும் வேற மருந்துகளுக்கும் கை நடுக்கம் இருக்கும். மற்றது செல கடுப்பினுங்க காய்ச்சலோட வரும் வந்து செலக்கடுப்பு இருந்தா நடுக்கம் காய்ச்சலோட்ட வரும் எல்லாட்டிக்கு இருக்கும். ஆனா இந்த அது மற்றது முந்தினதுல மலேரியா மற்றது செரிபிரல் இந்த தலையை நடுக்கிறது ஒரு பக்கத்துல இந்த கெரோட்ல அதாவது கழுத்துல இருந்து ரத்த நாடியல் தலைக்கு போறது அது சுருங்க அனியூரிசம் இந்த தலையை ஆட்டுறதோட ஒரு பக்கம் விழுத்தி போடுற மாதிரி இருக்கும். செரிபிரல் இது இருக்கும். ரத்தோட்டம் குறைகிறதா அப்படி சில விரல் இருக்கும். அப்ப சாதாரணமா இருந்தாங்களுக்கு இப்ப பிளட் பிரஷர் இருக்கு, டயபிட்டிஸ் இருக்கு, எல்லாத்துக்கு வேற வருத்தங்கள் இருந்தால் முதல் அதான் இப்ப தைராய்டு அப்படியானாக்கள நடுக்கம் இருந்தா முதல் அதுல இருந்து வந்தோண்டு இல்ல அதை சோதிச்சு பார்த்து அந்த வருத்தங்களை தவிர்த்து அதுக்கு பிறகுதான் இந்த புது இதெல்லாம் துவக்கிட்டு பார்க்கிறோம். அதனுடைய தான் மெட்டது தெரியும். இப்ப டயபிட்டிஸ்னா டாக்டர் போய் எனக்கு டயபிட்டிஸ் தெரியாதாக்கள் எவ்வளவோ குறைவு வேற இதுக்கு எல்லாத்துக்கும் எஸ்மா அப்ப நடுங்க துவங்கினா அவைகளுக்கே தெரியும் இந்த மருந்து எடுக்க நடுங்குது எல்லாத்துக்கும் இல்லைன்னு சொல்லி அப்ப திருப்பி அதான் சொல்றது இந்த ஓவர் த கவுண்டர் மெடிக்கேஷன் தேவையில்லாமல் எடுக்கிறது எக்ஸ்ட்ராவா எடுக்கிறது மருந்துகளால இப்ப சொல்ற மாதிரி நாங்கள் எங்களுக்கு மருந்தத்தை கொண்டு வா அது லாங் டேர்ம் எஃபெக்ட் நான் துவங்கிகளை திருப்பி எங்களை பிடிச்சா வருத்தம் பேராது போவா.
நாங்கள் அதோட ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் எடுக்கிறதுக்காக அது பழகி கொண்டு போனா எடுக்கும். அதே மாதிரி மதுபானம் கூட அளவணக்காமல் கோப்பி குடிக்கிறது, வித்ட்ராவல் வேணும் ஒன்று குடிக்கிறாரு, மற்றது அதை குடிக்காமல் நிற்பாட்ட நடக்கத்தான். அப்ப சில பேர் சொல்லி நம்ம இல்லை இன்றைக்கு காலம் எழுப்பினோம் இல்லாட்டி மதுபானம் எடுக்கிறார்களே குடிச்சாதான் நடுக்கம் இல்லை, குடுக்காமல் விட்டா வேணும். அந்த 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 இது இல்ல நான் குடிக்க அல்லாடி நடந்தா தூக்கி அப்ப அது வித்ட்ராவல் சிம்டம். அப்ப அது குடி துவங்கத்துல அதை நிப்பாட்டுறதுக்கு எடுக்கிறது பேருந்து அது 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 வெட்டி பிடிச்ச பிறகு அது விட அதாவது பேருந்து அதை எப்போ பார்த்தாலும் எடுத்து விட்டுவேன். ஆனா அது சின்ன இது வேற வருத்தங்களால வார எடுக்க மருந்துகளாலேயும் அந்த வருத்தத்துக்கு உணர்த்தாங்க. இது இந்த மெட்டது மூளை கழிவுப் பொருட்கள் வெளியால மூளையில இருக்கிற கழிவுப் பொருட்கள் வெளியால புகையலாம் இருக்கிற கிழங்குகளை நரம்பு கிழங்குகளை பழுதாக்கு. அதாலதான் இந்த மெட்ட நாங்க சொன்னது மெட்ட லாங் டேர்ம் ட்ரெமாஸ், ஆக்ஷன் ட்ரெமாஸ், ரெஸ்டிங் ட்ரெமாஸ், பொஸ்டரல் ட்ரெமாஸ், நிக்கியக்கில் கண்ணீர் நிக்கியக்கில் கால் நடுங்க தோங்குறது அதெல்லாம் வேற. சாந்தினி துரையரங்கன் வாங்கு. வணக்கம் வணக்கம் டாக்டர், வணக்கம் வணிக, வணக்கம் இணைந்திருக்க எல்லோருக்கும். நான் முன்னுக்கே கேட்க முடியல டாக்டர், என்னென்ன பிந்தி வந்துட்டேன். நீங்க நடுக்கம் பற்றி அதை சொல்லிருக்கிறீங்க. எங்களுக்கும் எங்க வீட்டுல எங்க அம்மாண்ட பரம்பரையில் ஆக்களுக்கு அந்த நடுக்கம்ன்றது இருக்குது, அது பரம்பரையா இருக்குது. ஆனால் அது மற்றவைக்கு பார்க்க ஒரு கஷ்டமே இருக்கும். ஆனா அவை செய்யற வேலைகள் எல்லாம் செய்து கொண்டே இருப்பினாம், எல்லாம் செய்து கொண்டிருக்கணும். ஆனா பாக்க ஒரு எப்படி நடுங்குது, ஐயோ விழுத்த போறாரு, அவனுடைய ஊத்துண்ட போதே, இந்த டீ எல்லாம் மாத்துவினம், ஆனா ஊத்துண்ட மாதிரி கிடக்கும். ஆனா அவை செய்வினம் வடிவா அந்த நடுக்கங்கள் இருக்கு. அது பரம்பரையாய் அதுக்கு மருந்துகள் இருக்குதா, அது மாத்தினால் வேற ஏதோ அது பக்க விளைவுகள் இருக்கா, அப்படி அது எங்களையும் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்ப எங்களுக்கு ஒரு கொஞ்சம் பயந்தம் வேண்டாம் அந்த நடுக்கம் தெரியுற மாதிரி, பயப்படாட்டி தெரியாது, பயந்தம் கொஞ்சம் வேகமா வேற செய்ய வேணும் என்றால் அந்த நடுக்கம் இருக்குது. அதுதான் சொல்றது சென்ட்ரலா எசென்சியல் ட்ரெமான் இருக்கு. இப்ப நான் சொன்னது வாரது ஒரு காரணம் இல்லாமல் அந்த இது ஆக்ஷன் ட்ரெமா வேலை செய்ய நடக்கும். ஆனா அவையல் அந்த ட்ரிக் தே லேர்ன் அந்த 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 அதை கடந்து தாங்கள் இந்த நடுக்கத்தோடு செய்யறதுக்கு பழகணும். பேரமான இதால் ஒரு ஒரு கையை கால் ஒரு இடத்துல ரெஸ்ட் பண்ணிக்கொண்டு இல்லாட்டி நின்று கொண்டு ஒரு இருந்து செய்ய பழகினோம். ஆனா அது அந்த எசென்சியல் ஆஃப் த சென்ட்ரல் ட்ரெமா வந்து இப்போ வந்து என்ன குடும்பங்கள்ல பரம்பரையா வர்றது 50% வர்றதுக்கு இடம் இருக்கு. அப்ப தாய் தப்பன்ல ஒரு பக்கத்துல இருந்தால் பிள்ளைகளுக்கு வர்றதுக்கு இடம் இருக்கு. மருந்துகள் இருக்கு, புரோபரனால், மைசனிக், மூன்று மருந்துகள் இப்ப இருக்குன்னு சொல்றேன். ஆனா எல்லாருக்கும் அது சரி வருமோன்னு தெரியாது. அதான் அவைய சொல்லி லக் இருந்தா சில பேருக்கு அந்த மருந்து, அந்த ஒரு மருந்து 2 மருந்து அந்த நடுக்கத்தை நிப்பாங்க. ஏன்னா அந்த என்ன காரணம் ஒன்று வந்து ஒரு ஜீன், ஒரு மியூட்டேஷன் ஆஃப் ஜீன், டாமினன்ட் ஜீன். டாமினன்ட் என்று சொன்னா என்ன, கட்டாயம் வரப்போம். அதை நிப்பாட்டுறதுக்கு இன்னும் 100% இந்த மருந்து தான் இதுக்கு நிப்பாட்ட இல்லை இல்ல. அது ஆனா பிசியோதெரப்பி உங்களுக்கு அந்த அந்த அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு, இந்த குறைக்கிறதுக்கு பிசியோதெரப்பி இருக்கு. அதை செய்து அதை கட்டுப்படுத்துறதுக்கு இடம் இருக்கு. வேற வேற இப்ப உங்களுக்கு சுகமா இருக்கும். ஆனா வேற வேற அவையலுக்கு இப்ப இந்த கஷ்டம் கொடுக்கறதுக்கு எனக்கே தெரியாது என்னமா. என்ன நான் 40 வயது குறைய வயதுல இருந்து ஒரு 20-25 வருஷத்துக்கு ஒரே மாதிரி போ, அதுக்கு பிறகு கூடிக்கொண்டு போ. அதுக்கு பிறகு சரியா சிலர் சொல்றது பார்க்கின்சன்ஸுக்கும் மற்ற நடுக்கத்துக்கும் வித்தியாசம் தெரியாம போ.
ஓகே ஓகே. எனக்கும் தங்கச்சிக்கும் இருக்குது. தங்கச்சி எங்கடையில கூடுதலா அக்காக்கும் கொஞ்சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். தங்கச்சிக்கு கூட இருக்குது எனக்கு, எங்கட தங்கச்சிக்கு. அப்ப அவக்கு ஆனா இப்ப பெருசாண்டில நான் நீங்க சொல்ற மாதிரி அது போக போக போகத்தான் கூட வரும்னு நானும் நினைக்கிறேன். எத்தனை வயது தங்கச்சிக்கு எத்தனை வயது இருக்கும்? 30, 25? 42 வயசு. 42 வயசு. 40 வயதுக்கு பிறகுதான் இந்த இது 40. இப்ப பார்க்கின்சன்ஸும் 60க்கு பிறகு, இது 40 வயதுல இருந்து ஓகே துவங்கினா 40 இருந்து 60 வயது மட்டும் இதே மாதிரி தான் இருக்கும். ஓகே ஓகே 70% அந்த அந்த வருத்தம் கூறுற மாதிரி காட்டுற இல்ல, இன்றைக்கு நான் ஒரே மாதிரி இருக்கும். 60, 65 வயது வேற இருந்தா போல பழைய வருத்தங்கள் எல்லாம் கூடிக்கொண்டு போகும். ஓகே. ஆனா நான் இப்ப இப்ப 3 மருந்து இருக்கு. 3 மருந்து இருக்கு. இந்த அந்த மருந்துல ட்ரை பண்ணி அது அது ஹார்ட் ப்ராப்ளம்ஸுக்கு மருந்து கொடுக்குற மருந்து புது மருந்துகள் இல்ல, வேற வருத்தங்கள் கொடுக்க மருந்துகள் இதுக்கு ஆன்சர் பண்ணுது. ட்ரை பண்ணி பார்க்கணும். லக் மற்றது நீங்க பிசியோதெரப்பி, மற்றது இந்த இது செய்யுங்க, தியானம் கூட, மெடிடேஷன், யோகா, ஓகே அதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். ஓகே. நான் இன்னும் ஒன்னும் ட்ரை பண்ணல டாக்டர். டாக்டர்கிட்டையும் காட்டி கேட்கல, ஒன்னும் செய்யல. எனக்கு அதுல அதுக்கு எனக்கு நான் பழக்கப்பட்டுட்டேன் போல இருக்கு. ஆனா பாக்குற ஒரு ஆள் வந்து புதுசா பார்க்கணும், என்ன இப்படி நடுங்குது, இப்படி செய்யறதுங்க, என்ன வருத்தமா, என்ன கையை பிடிக்கிற, சில பேர் கையும் பிடிச்சிருக்கணும், என்ன இப்படி இதன்று. ஆனா எனக்கு அது பழகின மாதிரி, எனக்கு அது பெருசா இல்ல. அது என்ன மாதிரின்னு சொன்னா, உங்களுக்கு நீங்க இல்ல உங்களோட மெட்ட சந்ததி பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் விரத்து வாங்கினா சீண்டு போய் 40 வயதுல முதல் என்ன நடக்குன்னு சொன்னா, இப்ப அறிவு எல்லாருக்கும் கூகுளை பார்த்து கூட அறிஞ்சோட இவ்வளவு காலம் தெரியாது ஒரு ஆளுக்கு நடங்கிறது, அது காரியம் இல்லை, நடங்க. இனிமேல் வாரவன்னு சொன்னா இப்படி ஒரு 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 கல்யாணம் பேசுறது, அல்ல இந்த குடும்பத்துக்குள்ள இந்த குடும்பத்துல இந்த வருத்தம் இருக்கு, இது இந்த பிள்ளைகள் நடுக்கம் பெறுதுன்னு சொன்னா, அது 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 மாற்று மருந்து இருக்கேக்கல, அதை ட்ரை பண்ணி பார்த்தாலும் குறைஞ்சுக்குவாங்க. அது நாங்கள் பரவாயில்ல பண்ணாமல் கேட்கல மெட்டாக்களுக்கு. இப்ப உங்களோட தங்கச்சி 40 வயதுபடியா இப்ப கல்யாண காலம் முடிஞ்சு, இப்ப இன்னொரு குடும்பத்துக்குள்ள போயிக்கல, இந்த குடும்பத்துல எல்லாரும் நடக்கக்காரன்னு சொன்னா கல்யாணம் வேணாம்னு சொல்றாங்க. லவ் பண்றது வேற. அதோட சோசியல் இது இப்ப நீங்களே சொல்றீங்களா, ஒரு ஆள் படுத்தீங்கன்னப்பா நடுங்குற கவனமா சொன்னா மெட்டாவுக்கு அந்தரமே, உங்களுக்கு அது லேசா, மெட்டாக்களுக்கு அது நார்மலா இல்ல. அப்ப தங்களுக்குள்ளே உங்களுக்கு இந்த கவனமா இருக்குன்னு சொல்லிட்டு வெளியால் போய் சொல்றதா, இந்த பிள்ளை இப்படி நடக்குது, போய் டாக்டர்கிட்ட காற்று இல்லையா, இப்படி பிள்ளைங்காமல் இருக்குன்னு சொல்லி தாங்களுக்குள்ள சாதிச்சு கொள்றான். ஓகே. நன்றி டாக்டர், நன்றி. நான் பாப்பேன் டாக்டர்கிட்ட கேட்டு ஏதாவது பிசியோதெரப்பி ஏதாவது செய்யலுமெண்டா கேட்டு கேளுங்கோ. அந்த அவைகளுக்கு தெரியும், சென்ட்ரல் ட்ரெமோ அல்லது எசென்ஷியல் ட்ரெமோன்னு சொல்றது. ஓகே ஓகே. எசென்ஷியல் ட்ரெமோ இருக்கும். அது அது அதோண்டுதான் டாமினன்ட் குடும்பங்கள்ல வருது. மெட்டதல் எல்லாம் சந்ததியில வாரல, இது சந்ததியில வந்தோன்றோம். அப்ப இப்ப இந்த சந்ததியில இருந்து அடுத்த சந்ததியை கொடுக்க போறேன். ஆனா அதை நிப்பாட்டையில அது, ஆனா ட்ரீட்மெண்ட்ல அந்த குறைக்க எல்லாருக்கும் சரி பண்ணு சொல்ல. ஏண்டா நான் வாசிச்ச முறையில சொல்லணும், 3 மருத்துவம் தான் இப்போதைக்கு இருக்கு. 50% ஆன்சர் பண்ணுது, 50% ஆன்சர் பண்ணே இல்லை. அப்ப ட்ரை பண்ணி குறைஞ்சா தெரியும். அந்த எனக்கே இல்லை, அந்த நடுக்கம் குறையுதுன்னு சொன்னா இது. அப்ப அது ஒன்று குடும்பத்துல வாரது. மற்றது இப்ப நான் சொன்ன மாதிரி ஆல்கோஹால், ஒரு கிளாஸ் வாங்கி அல்லது ஒரு இது போட்டு அந்த அந்த நேரம் நிக்குது பாருங்க, குடிச்சு பாருங்க. இல்ல ஏன்னு சொன்னா, ஒரு கிளாஸ் வாங்கி இல்லாட்டி ஒரு பிராண்டி அல்லது ஒரு கொஞ்சத்தை குடிச்சிட்டு நடுக்கம் குறையுதோன்னு பார்த்தா தெரியுதா. அப்ப இதுல நடுக்கம் சொன்னா அது மருந்தா அடுக்கிற இல்ல, வெளியால போயிருக்கலங்க. அதுதான் பார்ட்டிஸுக்கு போயிருக்கலாம், இல்லாட்டி ஒரு மீட்டிங் போயிருக்கலாம், ஆக்கள் எடுத்து போட்டு போறோம். அது ஒன்றுக்குதான். இல்லாட்டி நாங்கள் என்ன பைக் குடிங்கோ பிராண்டி குடிங்கோன்னு டாக்டர் மேல சொல்றோம். இல்ல இது ஒரு வருத்தத்துக்கு தான் நிப்பார். நன்றி டாக்டர். ஓகே, நன்றி. நன்றி வாணியக்கா. வாணியக்கா நன்றி, நல்ல அழைப்பு. நன்றி வாணியக்கா.
நன்றி நன்றி. நன்றி நன்றி நேரம் ஆகுது. நேரமாக விட்டது. ஆகவே நாங்களும் விட்டுக் கொள்வோம் டாக்டர். சிறப்பு. ஓகே, தேங்க்யூ. நன்றி நன்றி டாக்டர். வந்திருக்கிறேன். ராகினி ஆல்பம்ஸ் வந்திருக்கிறேன். வணக்கம் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்த்துக்கள் டாக்டர். நானும் இப்போ தற்போதுதான் கொஞ்சம் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஒரு சிறப்பான வாழ்த்துக்கள். இந்த நடக்கிறதை பற்றி தான் சொல்லிக் கொண்டிருக்கேன். இந்த முறையும் யோசமானது. உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறி விட வருகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி, மிக்க நன்றி டாக்டர். தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். ஓகே. நன்றி, வணக்கம். உங்களுக்கு மிகுந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறுவது மிக சிறப்பான ஒரு தலைப்பில் எடுத்து உரையாடுகின்றீர்கள். தேவையான விஷயங்கள் டாக்டர் அதை எடுத்தவர். நாங்கள் கேட்கறதுல அவர் நாங்கள் எடுத்துக்கொள்றார். அந்த முறை என்ன டாபிக்னு சொல்லுங்க. அதான் ஒரு தலைப்பாகவும் இருந்தது. அல்லாடி நான் ஜோசினா ஹேர்னியா உடல் இறக்கத்தை பற்றி சரியா? கேணியா? ஓகே. இப்ப மாதிரி வேற டாபிக் வேணும். அவற்றை நாங்கள் எடுக்கல தானே கேணியா, எடுத்துக்கொள்வோம். சரி, நன்றி டாக்டர். தொடர்ந்து கொள்வோம். நன்றி. நிறைவுக்கு வருகின்றது மருத்துவ நேரம். டாக்டர் பெனிட்டா ஸ்டீபன் அவர்கள் எழுந்திருந்தார்கள். நன்றி, வணக்கம். ஜெயநாதனுக்கும் நன்றி. நன்றி வாடி, நன்றி ஜெயநடேசன், எல்லோருக்கும் நன்றி. நன்றி. நன்றி குட் நைட். நன்றி டாக்டர். குட் நைட். ஓகே.